ரொம்ப கஜகஜன்னு இல்லாமல் ஒரு மினிமம் ஸ்பாட்லைட்ஸ், மினிமம் ட்ராக் லைட்ஸ் அண்ட் கோல் லைட் சார். இது எல்லாமே இதில் நம்ம லிவிங் ரூமில். சில அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்களே வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அப்படி 1-2 சேஞ்சஸ் இருந்தாலுமே நாம் ஆன் இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. அது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸோ, ஒரு சிங்க்குக்கோ, டிஷ்வாஷருக்கோ, இல்லை வந்து இப்போ சிம்னிக்கோ, கரெக்டாக அந்த ஹெட் போர்டுக்கு பக்கத்தில் வர்ற அந்த நைட் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாயிண்ட்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் பேனலிங் என்ன பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே வரும்போது காமனாக கை வைப்பாங்க சார். இது குழந்தைங்க நம்மளே எல்லாமே கை வைப்போம். இந்த இடத்த கண்டிப்பாக கை வைப்போம். ஸோ கை வைக்கும் போது பெயிண்டில் அழுக்காயிருன்றதுனால பேனலிங் பண்ணும்போது ஒரு லுக் வைஸும் பெட்டராக கிடைக்கும். பர்பஸ்ன்னு இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தொடச்சிக்கலாம். 1611 இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 1611 ஆமாம் சார். 16 feet by 11 feet சார். இதில் காட் வந்து அவங்க இந்த பேஸில் வந்து காட் போட போகிறாங்க. இதே தீமில் இப்படியே தான் காட் வரப்போகுது. இதுலேயும் வந்து அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக சிஎன்சியில் கார்விங் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்காக நம்ம கார்விங் டிசைனும் கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே மேலே 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம். கீழேயும் கொடுத்துருக்கோம், மேலேயும் கொடுத்துருக்கோம். ஒரு 10 to 15 ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் வந்து இதில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இந்த குட்டி ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஆக்குபை பண்ணோம். ஈவன் பேகு, ஒரு ஹேண்ட் பேகு, இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள மாட்டணும்னாலும் நம்ம அதை மாட்டிக்கலாம் சார். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் அவங்க தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் ஆகிடுது. ரெண்டாவது சில இடத்துல ஏமாந்தும் போயிடுறாங்க. அந்த மெட்டீரியல் கிளாரிட்டி இல்லாதனால வெறும் பட்ஜெட்டை மட்டும் வச்சுமே நம்ம வந்து இன்டீரியர் டிசைட் பண்ண முடியாது சார். இது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபினிஷ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வாரண்ட்டி எவ்வளோ. ஸோ இதுக்கான வாரண்ட்டி வந்து நம்ம வந்து வாயில் சொல்கிறோமா இல்லை சர்டிஃபைடாக வாரண்ட்டி கொடுக்குறோமா. இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி சார். ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷான் பி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம உட்ஸ்பாவோட செகண்ட் வீடியோக்காக எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். உட்ஸ்பாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி இந்த சரவணபட்டியில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஸ்ரீ வத்சா விஸ்வா அப்படிங்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். உட்ஸ்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சைட்டில் எப்படி பண்ணுறாங்க, சைட் ஃபினிஷிங் எப்படி இருக்குது, கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கிளைண்ட்டை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்கங்கிற நிறைய விஷயத்தை இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்காக ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறோம். கிஃப்ட் உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஃபுல்லாக பாருங்கள். நிர்மல் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஷான். நேரங்காலமும் வந்திருக்கிறோம். ஓகே, இது எந்த இடம்? ஸ்ரீ வத்சா விஸ்வா வந்து சரவணபட்டி லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன மாதிரி பண்ண போகிறோம், என்ன மாதிரியான வீடு இது சார்? ஆக்சுவலி இது ஸ்ரீவத்சா ரிலேட்டிவ்ஸோட விஸ்வான்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதில் நம்ம 2வது வீடு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அருண் சார்னு சொல்லிட்டு ஒரு வீடு நம்ம முடிச்சிருக்கோம். இது வந்து நந்தகுமார் சார், இவரோட 2வது வீடு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 3 BHK வீடு. 3 BHK வீடு சார் இது. ஓகே. அண்ட் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டுன்றனால ரொம்ப பெருசாக இருக்காது. பட் இருக்கிற விஷயத்தை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பண்ணியிருக்கோன்றது பார்ப்போம். அண்ட் கிளைண்ட் இருக்காரு, அவர்கிட்ட டெஸ்டிமோனி வாங்க. ஆமாம், ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட செகண்ட் வீடியோ நான் இப்போ தான் இன்ட்ரோ சொல்லிட்டு வந்தேன். கிராண்ட் சக்ஸஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ உண்மையாலுமே வந்து நல்ல சக்ஸஸ் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஈவன் கர்நாடகாவில் இருந்து நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. பல கால்ஸை நான் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணிட்டேன். சில கால்ஸ் அட்டன் பண்ணவும் போகிறோம். டைரக்ட் விசிட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கள் டீமும் வந்து ரொம்ப இதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதில். அண்ட் வி ஆர் தேங்க் ஃபார் அந்த வீடியோ. அதுக்கு கண்டிப்பாக சார் அந்த வீடியோ நாங்கள் தேங்க் பண்ணுவோம். எங்கள் வியூவர்ஸுக்கு நீங்கள் கொடுத்த விஷயம் இன்புட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். அடுத்த இந்த வீடியோ அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு கிஃப்ட்டு யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே கேட்டுறேன், என்ட்ரிலேருந்தே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபயர் சார். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 BHK ஹவுஸ் சார். ஓகே, 3 BHK ஹவுஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபயரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு என்ட்ராகிறதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சுவோ இல்லை விநாயகரோ முருகரோ வாட்டவர் ஒரு ஸ்டாச்சு வைக்கிற மாதிரியோ, சில பேர் வந்து இந்த இடத்துல மிரர் வேணும்னு கேட்பாங்க சார். அந்த திருஷ்டி மிரர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிரர்னாலும் ஓகே, இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஃபயர் பேனலிங் காமனாக கொடுத்துருக்கோம். இங்கே என்ன வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆப்ஷன் தான் சார். சூப்பர். அண்ட் இது ஷூராக் பொறுத்த வரைக்கும் இதில் 2 விஷயம் பண்ணியிருக்கோம் சார். மேலே இந்த சாக்ஸ் மற்ற விஷயமெல்லாம் போடுறதுக்கு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. கீழே வந்து நம்ம கேபினெட்ஸ் தனியாக ஷூஸ் வைக்கிறதுக்கு
கேபினெட்ஸ். இதுல வந்து உட்காந்து ஷூ போடுற மாதிரி ஆப்ஷனும், இதுக்கு கீழே தனியா ஷூ வைக்கிற மாதிரி ஆப்ஷனும் இதுலயே நம்ம அப்ப இங்க குஷன் வந்துரும் சார். இதுல மேல குஷன் போட்டிருக்கோம். குஷன் போட்டு நம்ம இதை வந்து ஷூ ரேக் கம் ஃபாயர் யூனிட்டா கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் என்ட்ரிங். இதுல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பேனலிங் சார். இந்த நம்ம பண்ணது சார். இந்த என்ட்ரன்ஸ் பேனலிங் என்ன பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ள வரும்போது காமனா கை வைப்பாங்க சார். இது குழந்தைங்க நம்மளே எல்லாமே கை வைப்போம். இந்த இடத்துல கண்டிப்பா கை வைப்போம். ஸோ கை வைக்கும் போது பெயிண்ட்ல அழுக்காயிரும்ன்றதுனால பேனலிங் பண்ணும்போது ஒரு லுக் வைஸும் பெட்டரா கிடைக்கும். பர்பஸ்ன்னு இதுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம தொடச்சிக்கலாம் ஈஸியா, வந்து ஒரு வெட்லாத்தை போட்டு கூட நம்ம தொடச்சிக்கலாம்ன்ற ஷீட் லேமினேட் பிளைவுட் வித் லேமினேட். ஆமா சார். பட் எட்ஜ் வந்து ஷார்ப்பா நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆமா சார். ஓகே சார். பட் இது வந்து வுட் ஃபீல் கொடுக்காம வேற கலர் போகாம என்ன ஃபீல் வேணாலும் கொடுக்கலாம் சார், ப்ராப்ளம் இல்லை. பட் இதுல காமனா என்ட்ரன்ஸ் பேனலிங்ல அந்த வுட் இருந்தா தான் சில பேர் விரும்புறாங்க, நல்லா இருக்குன்றதுக்காக இதுல நம்ம உடன் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சார். அண்ட் இதுல ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கோம் சார். ஃபால் சீலிங்ல ஜஸ்ட் ஒரு சுத்தியும் வந்து ஒரு இது போட்டு அதுல ஒரு கோல் லைட்ஸ் கொடுத்து ஒரு ரொம்ப கஜகஜன்னு இல்லாம ஒரு மினிமம் ஸ்பாட் லைட்ஸ், மினிமம் ட்ராக் லைட்ஸ் அண்ட் கோல் லைட் சார். இது எல்லாமே இதுல நம்ம லிவிங் ரூம் என்ன சைஸ் சார்? இது 16 லிவிங், 16 லிவிங். இந்த இடத்துல சோஃபாஸ் போடுற பிளான் இருக்கு. இன்னும் அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணாதனால நம்ம உள்ள திங்ஸ் நம்ம கொண்டு வரல. ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கு சார். கிரகப்பிரவேசம் நீங்க உங்க ஹேண்ட் அவுட் பண்ணும்போது நீங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. ஆமா சார், கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோங்க. அண்ட் இதுல ஒரு இது என்னன்னா சார், இந்த வீட்டுல நந்தகுமார் சார் சொன்ன விஷயமே எனக்கு வந்து ரொம்ப டார்க்காவோ மற்ற விஷயமாவே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து வீடு ரொம்ப சட்டிலா ரொம்ப மைல்டா இருக்க விஷயமா வேணும். ஆமா சார். இந்த வீட்டோட தீம் நம்ம செட் பண்ணோம் சார். நம்ம ஸ்டோல்டு நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம உள்ள போகும்போது வி ஸ்டிக் ஆன் டு த டீம். இந்த வீட்டுக்கு தீம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெய்ஜ் வித் ப்ரௌன் வந்து என்டையரா வந்து லிவிங் ஸ்பேஸ் மற்ற விஷயத்துக்கு எல்லாமே பெய்ஜ் வித் ப்ரௌன். அண்ட் மற்ற ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு வந்து அவங்க வந்து பிங்க் வித் லாவெண்டர் கேட்டிருந்தாங்க. அண்ட் மைல்டு பிங்க்னாலும் பார்பி பிங்க்லாம் போகாமல் மைல்டு பிங்க், மைல்டு லாவெண்டர். அண்ட் கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு சூப்பரான ஒரு பிங்க் பேஸ்டு கலர் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே நம்ம இதாக பார்ப்போம். அண்ட் கம்மிங் டு த ஹால், லிவிங்கில் வந்து ஒரு 75 இன்ச் டிவி வரைக்கும் சார் மாட்டணும்னாலும் இதில் மாட்டிக்கலான்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பேனல். இதில் வந்து எங்கேயுமே ஒயர் தெரியாது சார். உள்ளே இருந்து எதுவுமே ஒயர் தெரியாது. நம்ம டைரெக்டாக டிவியை தூக்கி நம்ம இங்கே ஹேங் பண்ணிடலாம். இதில் டிவி மாட்டுறதுக்கு, இதில் ஒயர்ஸ் போகிறதுக்கு, ஸ்விட்ச் ஆன் ஆஃப், நம்ம ஸ்விட்ச் சில பேர் உள்ளே கூட கொடுக்குறாங்க. உள்ளே கொடுக்கும்போது ஒரு டைமும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணணுன்றதுக்காக ஸ்விட்ச் தனியாக நம்ம மேலே கொடுத்துட்றோம். இதுக்கான ஸ்விட்ச், டிவிக்கான ஸ்விட்சும் நம்ம இதுலேயே கொடுத்துருவோம். நம்ம டிவி மட்டும் ஹேங் பண்ணியிருப்போம். இதில் ஒயர்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். எந்த இடத்துலையுமே வெளியே ஒயர்ஸே விசிபிள் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இது லேமினேட் சீட்டு ப்ளஸ் சின்ன ஒரு, ஆமாம் சார், இது வந்து ஸ்டீல் சார். ஸ்டீல் தான் பண்ணியிருக்கோம். ஸ்டீலில் பண்ணியிருக்கோம். இது என்ன லேமினேட் சார்? இது வந்து நம்ம யுடன் லேமினேட் தான். யூஸ்வலாக ரெகுலராக போடுற நம்ம கிரீன் லேமோட உடன் லேமினேட் தாங்க. இது உடன் மேட் ஃபினிஷ் சார். இது கிளாசி ஃபினிஷ், இது மேட் ஃபினிஷ். யூஸ்வலாக அந்த இதுக்கு பின்னாடி வர டிவிக்கு பேக்கில் வர அந்த விஷயம் மட்டும் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் கிளாஸி போனீங்கன்னா நம்ம ஸ்கேட்டரிங் விஷன் வந்து கொஞ்சம் மாறும் சார். அது கொஞ்சம் அலையடிக்கிற ஃபீல் கிடைக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறப்போ அது மேட் ஃபினிஷிங்கிறப்போ ஃப்ளாட்டாகவும் இருக்கும், லுக் வைஸும் நல்லா இருக்கும். அதாவது டிவி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஐ வுட் ப்ரிஃபர் இந்த மாதிரி ஃபீல் வந்து பேக் பின்னாடி பேனலுக்கு போயிடணும். தென் கீழே வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அழகுக்காக இல்லாமல் இட் ஷுட் சர்வ் த பர்பஸ் சார். பர்பஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டிலேருந்து உள்ளே வர்றோம்னா ஜஸ்ட் நம்ம ஒரு பாக்கெட்டில் இருக்க பர்ஸோ வாட்சோ மற்ற விஷயமோ நம்ம எடுத்து போடுற மாதிரி கண்டிப்பாக இதில் ட்ராயர்ஸ் கொடுக்கணும் சார். ஸோ ட்ராயர் இல்லாமல் வெறும் டோர் கொடுக்குறதுல யூஸ் இல்லை. அண்ட் சென்டரில் ரிமோட் ஆக்சஸ் ஆகிற மாதிரி கிளாஸ் டோரும் கொடுக்கணும். அதில் வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டும் கீழே வச்சுக்கலாம் சார். செட்டாப் பாக்ஸ், டிவிடி என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே நம்ம கீழே வச்சுக்கலாம் சார். அண்ட் இது வந்து ப்ரொஃபைல் டோர் வித் ஒரு இது கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸோ மற்றதோ ஷோகேஸ் திங்ஸோ என்ன வேணுமோ இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான திங்ஸாக வந்துடணும். பட் ஆனால் இதே கஜகஜன்னு ஆயிடக்கூடாது சார். ரொம்ப சின்னதாக நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இதை கொடுத்துடணும். இது டிண்டட் கிளாஸ் இல்லாமல் பியூர் கிளாஸ் போயிருக்கலாம் சார். இது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் சார். உள்ள லைட்டு போட்டால் விசிபிளாக இருக்கும். இதே லைட்டு நம்ம ஆஃப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலர் வந்து டார்க் ஆகிடும் சார். உள்ள இருக்க திங்ஸ் எதுவும் தெரியாது சார். லைட் போடுங்க சார். வா போட்டால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த பிளாக் கூலிங் கிளாஸோட விஷயம். நமக்கு என்ன திங்ஸ் நம்ம தெரியணும்னு நினைக்கிறோமோ அந்த திங்ஸை மட்டும் நம்ம வந்து தெரிய வச்சுக்கலாம். பட் தெரிய வேணாம்னு நினைக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்டையரும் வந்து நமக்கு வந்து ஆஃப் ஆகிடும். இது அலுமினியம் ஷட்டர். இது அலுமினியம் ஷட்டர் சார். அலுமினியம் ப்ரொஃபைல் வித் பிளாக் கூலிங் கிளாஸில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க. அண்ட் இந்த ரூமோட கம்ப்ளீட் தீம் பார்த்தீங்கன்னா பெய்ஜ் வித் ப்ரௌன். பெய்ஜ் வந்து மற்றது எல்லாமே இருக்கணும். ப்ரௌன் வந்து அங்கங்கே கொஞ்சம் டார்க்கர் ஏரியாவுக்கு மட்டும் ப்ரௌனாக இருக்கணும். ரொம்ப லைட்டாக போனாலும்
ஃப்ளோர் கலரு வால் கலரு எல்லாம் லைட் இருக்கனால கொஞ்சமாவது டார்க் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம இந்த ப்ரௌன் தீம் வந்து இதில் கொடுத்துருக்கோம். மற்றது எல்லாமே பிளைன் சட்டில் பீச் கலர் சார் இதில். சூப்பர் சார். நீங்கள் லிவிங் ஏரியாவை பற்றி சொல்லும் போது டீட்டெயிலாக நீங்களே கடன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு அடுத்த இது என்னென்னா ஹார்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக ஒரு அலட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக பிளாக்ல போயிட்டீங்க. இது ஒரு கோல்டன் கலர்லையோ இல்லை வேற ஏதோ கலரில் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்களா சார்? சார் காமனாக இது டிபெண்ட்ஸ் அப்பான் தீம் சார் இது. ஸோ இந்த நம்ம வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் டோர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த டோருக்கு அந்த மேட்ச் பண்ணி தீம் செட் பண்ணி தான் நம்ம வந்து மேலே வர ஹேண்டில்ஸோ மற்ற விஷயமோ கொடுக்கணும் சார். அது கொடுக்காம நம்ம கலராக கொடுக்கும்போது வீடு வந்து நல்லா இருக்காது. ஓகே, இதுக்கு ஒரு கோல்டன் ஃபினிஷ் போயிருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கலாம். அப்போ நம்ம அகைன் அங்கேயும் நம்ம கோல்டன் போகணும் சார். அந்த மாதிரி தீம் எடுத்துட்டு வரோம் சார். அண்ட் என்ட்ரிங் டு டைனிங் பிளேஸ் எகைன் உள்ள வரும்போது கைப்பட்டு ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பேனலிங் வந்து எகைன் நம்ம இதுலயும் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே சேம் லேமினேட்ஸ், அதே விஷயம் தான். இங்கே டைனிங் டேபிள் பிளேஸ் பண்ண போறாங்க சார். இந்த டைனிங் டேபிள் பிளேஸ் பண்ணும்போது கிச்சன் சின்னதுன்றதங்காட்டி அங்கிருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சு சர்வ் பண்ணுவாங்க சார். ஓகே, டைனிங்ல இல்லாம கொஞ்சம் ஐட்டம்ஸ் இங்க வைக்கலாம் சார். இப்போ காமனா டைனிங் டேபிள் மேல வச்சு கசகசன்னு வைக்கிறத விட இங்க திங்ஸை எடுத்து கொண்டாந்து இதுல வச்சு இங்கிருந்து எடுத்து சர்வ் பண்றதுக்கு வந்து ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். அதனால இது வந்து பேண்ட்ரி கேபினெட்ஸ்ல வச்சுட்டு எடுத்து டைனிங் டேபிள் மேல வச்சு சர்வ் பண்ற மாதிரியான விஷயமா இது ஈஸியா இருக்கு. அதாவது இது வந்து கம்ஃபர்ட் தான், கம்ஃபர்ட்டுக்காக. இந்த இடத்துல நீங்க வந்து நான் கேட்காம அடுத்து நகர வேண்டாம், ஹார்ட்வேர் வந்து கோல்டு போயிருக்கீங்க. இது ரோஸ் கோல்டு கலர் சார். இந்த இடத்துல ஏன்னா மேல இருக்க ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டுல கொடுத்துருக்கோம். அதே சேம் திங் கீழே வரணும் சார். இது இந்த கலருக்கு இது ஆக்சுவலி ஒரு கோல்டன் ரோஸ் கோல்டு கலர் தீம் வந்து இது கரெக்டா செட் ஆகுறதுனால இந்த இடத்த ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் போய் அதுக்கேற்ற மாதிரியான ஹேண்டிலும் கீழே வந்து கொடுத்து இங்க பிளாக் கொடுத்தா நல்லா இருந்திருக்காது. இந்த இதுக்கு பிளாக் சார், பிளாக் வித் பிளாக் போறதை விட இந்த கலருக்கு இது கரெக்டா மெர்ஜ் ஆகும்னு நம்ம டிசைன்ல பண்ணி பார்த்ததுனால இதை வந்து நம்ம இதுல போயிருக்கோம் சார். சூப்பர் சார். கீழே வந்து பெரிய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு தனி பிளேஸ் ஆகும். இது டிராயர் சார். சில ஐட்டம்லாம் நம்ம டிராயர்ல போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இருக்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம இதில் வந்து டிராயரா கொடுத்துடலாங்க. இதுவும் நம்மளோட சாய்ஸ் தான் சார். சூப்பர் சார். அண்ட் இதுலயும் சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன அவனோ மற்ற விஷயமோ நம்ம இந்த டேபிள் டாப் மேல வைக்கலாம், வேற ஏதாவது யூஸ் பண்ணலான்றதுக்காக எல்லாத்துலயுமே சாக்கெட்ஸும் கொடுத்துருக்கோம் சார். அதில் அதுவும் ஓகே 15 ஆம்ஸும் இருக்கு, 5 ஆம்ஸும் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ற மாதிரியான சாக்கெட்ஸும் பை ப்ரீ பிளான்டு வந்து இது நம்ம இதுல வந்து நம்ம அடுத்து வந்து என்னோட அடுத்த கொஸ்டின் அதை தாண்டிட்டு அப்புறமா நான் போய்க்கிறேன். நம்ம ரெகுலராக வீடு கட்டும் போது வீட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்போ எலக்ட்ரிஷியன் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். பட் அப்பார்ட்மெண்ட்னு வரும்போது இது வந்து ஒரு காமனா பில்ட் பண்ற ஒரு பெரிய பில்டர் கிட்ட இருக்கிறப்போ இன்டீரியருக்கான ஸ்கோப் எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க? ஏன்னா இன்டீரியர் வந்து இண்டிவிஜுவல் வீடுனா இன்ஜினியர்ட்ட பேசலாம், பட் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து எந்த டைம்ல நீங்க இன்டீரியருக்கு என்டர் ஆகணும் சார்? ஆக்சுவலி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சார், இன்டீரியருக்கு ப்ராப்பரான கரெக்டான ஸ்டேஜ்னா பிளாஸ்டிங் ஸ்டேஜஸ். பட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது சார். அப்பார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் யூஸ்வலி அவங்க ஹேண்ட் ஓவரே வந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் பட்டி எல்லாம் பார்த்து முடிச்சு டைலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இன்டீரியர் பீப்புளே உள்ள அலோவ் பண்ணுவாங்க சார். புரியுது. ஸோ அந்தப்போ நம்ம வந்து நம்ம ரெகுலர் இண்டிவிஜுவல் வில்லால் இருக்க மாதிரி நம்ம வந்து முன்னாடியே போய் நான் வந்து வாலை பிரேக் பண்ணி எல்லாம் பண்ணுவேன்னா அது முடியாதுங்க சார். நம்ம இதை ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கப்புறம் சில அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்களே வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அப்படி 1-2 சேஞ்சஸ் இருந்தாலுமே நாம் ஆன் இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. அது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸோ ஒரு சிங்க்குக்கோ டிஷ்வாஷருக்கோ இல்லை வந்து சிம்னிக்கோ கரெக்டாக அந்த ஹெட்போர்டுக்கு பக்கத்தில் வர்ற அந்த நைட் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாயிண்ட்ஸோ இதெல்லாம் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ விஷயத்தில் நாங்கள் கைட் பண்ணி எங்கள் எலக்ட்ரிக்கல் டீம் இருக்காங்க சார். நம்மகிட்டே ஒரு டைப்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் டீம், பெயிண்டிங் டீம், பிளம்பிங் டீம் எல்லாமே நம்மகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வச்சே வந்து என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் அப்பார்ட்மெண்ட் பீப்புள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுனாங்கன்னா அவங்களே கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைனிங் போடுறதுக்கு பக்கத்தில் இதில் வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிள் ப்ளஸ் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இதில் சார் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புக் ஷெல்ஃபாக பண்ணியிருக்கோம். இதுலேயும் அங்கே ரோஸ் கோல்டு இருக்கனால இந்த ப்ரௌனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரோஸ் கோல்டு தீமே போட்டுட்டு இதில் ஓப்பன் ஷெல்ஃப் கொஞ்சம் 1-2 ஓப்பன் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதில் கீழே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கும் தனியாக வந்து நம்ம ஸ்டோரேஜ் கேபினெட்ஸாக கொடுத்துட்டோம். இது இட் கோஸ் வித் தட் திங். அண்ட் இந்த கலர் இதுக்கு பக்கத்தில் இருக்க பூஜா கேபினெட் கூட மெர்ஜ் ஆகணுன்றதுனால நம்ம இதே கலரை நம்ம ஆப்போசிட் பூஜாலையும் பண்ணியிருக்கோம். இந்த பூஜா யூனிட்டும் நம்ம பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஃபேக்டரியில் பண்ண விஷயம் தான் சார். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நடுவில் வந்து அவங்களுக்கு மணி ஹோல்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி இந்த இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இதில் வந்து உள்ளே வந்து அவங்க திங்ஸ் வச்சுக்கிற மாதிரியான விஷயமா பூஜா திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் கேட்டாங்க சார், ஃப்ளூட்டட் கிளாஸ் போட்டிருக்கோம். இதை தாண்டியும் இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து இந்த பிரசாத ட்ரே சார், படையல் ட்ரேன்னு வந்து ரெகுலராக எல்லாருமே கேட்குறேன். இது என்னன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன படையல் போடணும், ஒரு பிரசாதம் வைக்கணும்னா சாமிக்கு இந்த மாதிரியான வைக்கிறதுக்கு இந்த ட்ரேவும் வந்து காமனாக கேட்குற அந்த இதுங்க. தென் அதுக்கப்புறம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ட்ராயர்ஸ், தென் வேறு குத்துவிளக்கோ மற்ற விஷயமோ எதாவது வச்சுக்கலாம்னா கீழே பூஜா திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கீழே இருக்க விஷயம் சார். இது என்டையராகவே வந்து ஆஸ் பர் கஸ்டம் மேடு. இதுதான் இப்படி தான் போகணுன்றது இல்லை, என்ன கஸ்டமர் நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கஸ்டம் மேடாக நம்ம இது வந்து இதுக்கான மெட்டீரியல் விஷயத்தை நம்ம அடுத்து வந்து எனக்கு நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வந்து ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் ஃபர்னிச்சர் இதெல்லாம் ரெடியாகவே இருக்கிறப்போ அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, உட்ஸ்பா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு எனக்கு ஒரு டீட்டெயிலாக தேவைப்படுது. அது அடுத்து இதோட கண்டினியூஸாகவே நம்ம அது எங்கே பார்க்கலாம் சார்? சார் இப்போ நம்ம அடுத்தது இதை முடிச்சோன்னே நம்ம ஃபேக்ட்ரி போகலாம், ஷோரூம் போகலாம். உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னலாம் வேணுன்றதை கம்ப்ளீட்டாக ஒரு போட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி நம்ம அதையும் செய்வோம் சார். ப்ராப்ளம் கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் முடிச்சிடலாம் சார். நிர்மல் சார், இந்த ஒரு இடம் வந்து முக்கியமான இடம். அதாவது இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பேசாமல் வேறு எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு விஷயத்த வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு காமனாக முக்கியமான இடம் இன்டீரியர் பண்ணுறவங்கள தாண்டி சார் வாழ்கிறவங்களுக்குமே நம்ம வீட்லேயே காமனாக வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதி நேரம் வந்து கிச்சனில் தான் போகும் சார். கரெக்ட். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் காமனாக என்ன சொல்லுவோம்னா சார், ஃபோட்டோகிராஃபிக்கலாக எப்போவுமே பண்ணாதீங்க. ஓகே. அது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வரலாம், ஜாஸ்தியாக வரலாம், எப்படி வேணால் வரலாம், அது ப்ராப்ளம் இல்லை. யூசபிலிட்டி வைஸ் பாருங்க, கம்ஃபர்ட் அண்ட் யூசபிள் சார். இட் ஷுட் பி சர்வ் ஒரு பர்பஸ். ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா உங்களோட ஹைட் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்லாபே போடணும் சார். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பிளேட்ஸ் வைப்பீங்கன்ற மாதிரி தான் நம்ம பிளேட் ரேக் கொடுக்கணும் சார். கட்லரி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ தட் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து உட்காந்து நான் டிசைன் பண்ணுறேன், நான் அப்படியே கொண்டு வந்து இங்கே பண்ணுறேன்றது இல்லாமல் உங்களோட இன்புட்ஸை முதல்ல வாங்கணும் சார். உங்களோட இன்புட்ஸ்ன்றது கஸ்டமரோட இன்புட் சார். ஸோ அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஹைட் என்ன, அவங்க பர்ச்சேஸ் எப்படி இருக்கும், மந்த்லி இருக்குமா, இப்போ வீக்லி இருக்குமா, அவங்க இப்போ ரைஸ் எப்படி வைக்க போகிறாங்க, பருப்பு எப்படி வைக்க போகிறாங்க, ஸ்டோர் ரூம் இருக்கா இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்புட்ஸாக எடுக்காம ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிசைன் ரூம்லேயே உட்காந்து டிசைன் பண்ணி நம்ம கொண்டாந்து இங்கே ஃபிட் பண்ணால் அவங்களோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது சார். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டே வந்து அதனால தான் வந்து நான் பர்சனலாக போய் கிளைண்ட்டை மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுப்போம். ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்து பர்டிகுலராக காமனாக என்னென்னலாம் வந்து அவங்களுக்கான தேவையோ அதை எல்லாம் என் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்து அதை ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை 2Dயா 3Dயா எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அதை இங்கே வந்து மார்க் பண்ணி காமிச்சு அப்ரூவல் வாங்கி ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகும் சார். அது இல்லாமல் நம்ம பண்ணும்போது அவங்க பண்ணி முடிச்சிடலாம், பட் சம்திங் மிஸ்ஸிங், இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்ற ஃபீல் வந்து எல்லா கஸ்டமருக்குமே முடிச்சதுக்கப்புறம் வரும். ஸோ அந்த விஷயம் வரக்கூடாதுன்னா நம்ம 3Dலையும் 2Dலையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பர்பஸ் ஓரியன்டாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் சார். சூப்பர். அண்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 10x10 கிச்சன் சார். அண்ட் 10x10 கிச்சன்லேயே இருக்கிறத எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்ற வகையாக யோசிச்சு தான் பண்ணியிருக்கோம் சார். அண்ட் இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் சார்? இது ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக BWP கிரேட் பிளைவுட்ல போட்டிருக்கோம் சார். மேலே வரது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷ் போட்டிருக்கோம் சார். இதுக்காக அக்ரிலிக் ஃபினிஷ். ஆமா சார். இது ஓகே, லேமினேட் இல்ல சார், இது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷ் சார். இது கிளீனிங் வைஸ் ஈஸியா இருக்கணும், என்ன செடிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக கூடாதுன்றதுக்காக அண்ட் லுக் வைஸும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த அக்ரிலிக் போட்டுருக்கோம். ஒரு கிளாஸா இருக்கு சார், ரொம்ப அல்டிக்காம அதே பேஜ் கலரை வந்து இங்கேயும் கன்டினியூ பண்ணிருக்கீங்க. பாஸ்டல் கலர் சார், அப்படியே கன்டினியூ பண்ணி அப்படியே கன்டினியூ பண்ணி பாஸ்டல். பட் அதே காப்பர் டிண்டட் கிளாஸும் போயிருக்கீங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் சார் காமனா நம்ம இங்கே தான் அடுப்பு வைப்போம் சார். அடுப்பு நம்ம இங்கே வச்சிருக்கும் போது அடுப்புக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எப்பவுமே இந்த பாட்டில் புல்லவுட் வந்து இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் சார். அண்ட் இந்த பாட்டில் புல்லவுட் இருக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேட் ரேக் அண்ட் கட்லரி சார். ஸோ இந்த கட்லரிஸ் எல்லாம் கரண்டியெல்லாம் நம்ம இங்கே அடுப்பு வைக்கிறோன்னா அடுப்பு கீழேயே வந்து நம்ம வந்து இந்த கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கிற இந்த கட்லரி ட்ரேவும் இருக்கணுங்க. இது வந்து நான் ஸ்கிப்பபிள் தான். ஆமாம் சார். இது வந்து இப்போ நம்ம எடுத்து கழுகிட்டு திருப்பி வேணாலும் உள்ள வச்சுக்கிற மாதிரி வாஷ் பண்ணி உள்ள வாஷபிள் சார். சூப்பர். அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் உள்ள வைக்கிற மாதிரியான ரேக் தனியாக வந்துடும். அண்ட் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியானது வந்துடும். அது போக பெரிய திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான ட்ராயர்ஸ் இது இந்த விஷயத்திலேயே வந்துடணும் சார். அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து கார்னர் நம்ம யூஸ் பண்ணோம்னா
கார்னர் ஆக்சஸ்க்கு தனியா ஒரு 160 டிகிரில தனியா வந்து ஒரு டோர்ஸ் வேணா நம்ம போட்டுக்கலாங்க. இது கார்னர் யூசேஜுக்காக. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டில் க்ளோஸ் சொன்னோம் இல்லைங்களா, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பாட்டில் க்ளோஸ் வந்து கொடுத்துடணும். அது போக நம்ம நெசசரி இருந்தால் இந்த மாதிரி பெரிய ட்ரேஸ் கொடுத்துட்டா வேற சம்பளம் இந்த மாதிரியான பெரிய வெசல்ஸ் இவ்வளவு ஸ்டோர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார். அண்ட் கமிங் டு த பார்ட் ஆஃப் சிங்க் நம்ம இங்க வந்துருது. சிங்க் இதுல வந்து 2 சிங்க் இருக்கு சார். ஒன்னு வந்து சின்ன சிங்க், இன்னொன்னு வந்து யூட்டிலிட்டியில வந்து பெரிய சிங்க் கொடுத்துருக்கோம் சார். இதுல சின்ன சிங்க்ல வந்து சின்னதா காய்கறி, ஒரு டீ பண்றது, கழுகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுக்கு வந்துடும். பட் இதுவே பெரிய விஷயம் இருக்குன்னா நம்ம தனியா வந்து யூட்டிலிட்டி இதுல போயிட்டோம். அண்ட் இதோட திங்ஸையும் ஸ்டோர் பண்றதுக்கான தனியா டோர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அண்ட் இதை தாண்டி இந்த டேபிள் டாப்பை யூஸ் பண்ற மாதிரியான விஷயமா கொடுத்துட்டோம். ஆர்வோ வந்து அவங்க வந்து இதுல மாட்ட போறாங்க. அண்ட் இதுல அகைன் மேல இருக்க ஸ்டோரி எடுத்து வால் கேபினெட்ஸா கொடுத்துட்டோம். இது என்டையரா வந்து லாஃப்ட் கேபினெட்ஸாவும் போயாச்சு. இவ்வளவு பெரிய லாஃப்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் சார், அபார்ட்மெண்ட்ல நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே கம்மியா இருக்கும் சார். மேக்ஸிமம் இருக்கிற ஸ்பேஸை நம்ம கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம இது என்டையரா வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம சின்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே தான் அடுப்பு வைக்கிறதுனால சார், இந்த ஸ்பைஸ் ரேக்குன்றது வந்து காமனாக வந்து எல்லாருமே கேட்குற விஷயம் சார். இந்த புது இது ஸ்பைஸ் ரேக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஒரு லென்த்தாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. கரெக்டாக சார். இது வந்து நம்ம டக்குன்னு எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவையும் நான் இந்த டோரை ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டாம், நான் வந்து இது அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு இந்த ஸ்பைஸ் ரேக்ஸ் வந்து காமனாக நம்ம கொடுக்கலாம் சார். கொடுக்க சஜஸ்ட் பண்ணவும் சொல்கிறோங்க. அண்ட் லெஃப்ட் ரைட் 2 பக்கமே இருக்கும்போது நம்ம அடிக்கடி எடுக்கிற திங்ஸை என்டையராகவே நம்ம இந்த ஸ்பைஸ் ரேக்கில் நம்ம வச்சுக்கிற மாதிரியான பிளானா நம்ம கொடுத்துடலாங்க. அண்ட் இதுல நம்ம திங்ஸ் வந்து ஒரு தடவையும் தேடக்கூடாது, எங்க இருக்குன்னு தேடக்கூடாதுன்றதுக்காக வால் பாக்ஸ்ல வந்து ஒரு சில இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கறது, அதுவும் இந்த ப்ரொஃபைல் போட்டு கிளாஸ் கொடுத்துட்டோம்னா ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பெட்டராக இருக்குன்றதுனால காமனாக வால் கேபினெட்ஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் கிளாஸோட கொடுக்குறோம். ஃபுல்லுமே கிளாஸ், எல்லா வால் ப்ரொஃபைலுமே சரி, எல்லா கிளாஸுமே கொடுக்கணும்னு இல்லை. பட் இங்கே வால் பாக்ஸே ரொம்ப சின்னதாக கம்மியாக தான் இருக்குதுன்றதுனால இது தனியாக நம்ம இது போக வேணான்றதுக்காக நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் கொடுத்துட்டோம். இந்த காம்பினேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து அகெயின் பேஸ்டல் கலர் வித் ரோஸ் கோல்டு ஹேண்டில்ஸ் அண்ட் ஜி ப்ரொஃபைல்ஸோட இதில் பண்ணியிருக்கோம் சார். அதில் சூப்பர். இது வந்து 10க்கு 10 சார், 10x10 இருக்கிறத எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பர். இதுக்கு அடுத்து ஒரு செகண்டரி கிச்சன், அதுவும் சேம் இதே மாதிரி சார். இது அகைன் இது யூட்டிலிட்டி கிச்சன் சொல்லி சொல்கிறோம் சார். இது கிச்சன் இல்லை சார், யூட்டிலிட்டி. இதில் ஒரு வால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக வந்து கீழே வந்து ஒரு பெரிய சிங்க் இருக்கும், ஃப்ரிட்ஜ், சாரி இப்போ டிஷ்வாஷர் அண்ட் வாஷிங் மிஷின், இது எல்லாமே இந்த யூட்டிலிட்டிக்குள்ள இருக்க மாதிரியான விஷயமா கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சார். ஒரு காம்பேக்டாக அழகாக கிளாஸாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான இங்கே ஃப்ரிட்ஜ் ஸ்பேஸ் சார், அது ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். இன்னும் சார், இந்த ஒட்டு மொத்தமாக பேட்ச் கலர் தான் இது, அதை விட லைட்டாக பேட்ச் கலரும் வேற ஒரு வயலட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் பண்ணியிருக்கீங்க. இது ஆக்சுவலி இது அவங்க கிட் ரூம் சார், கிட்ஸ் ரூம் இது. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விஷயமா இதை பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பர்பிள் பேஸ்டு சார், ஒரு லாவெண்டர் பேஸ்டு சார் இது. அண்ட் இது சென்டரில் வந்து ஃப்ளூட்டட் டிசைன், மேலே கீழே வந்து அதே கலரில் கொஞ்சம் லைட் கலராக வந்து நமக்கு போயிருக்கோம். அண்ட் கீழே திங்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தனியாக ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் இது டேண்டம் தான் இல்லை சார், ரெகுலர் ட்ராயர்ஸ் இது. அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன ரூமு, கட்டில் போடுறதுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்றதுனால இது வந்து நம்ம ஸ்லைடிங் ஷட்டர்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ உள்ள வந்து நம்ம திங்ஸு மற்ற என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்குது. இது ஸ்லைடிங் ஷட்டர் சார். 2 சைடுமே வந்து 2 கிட்ட இருக்காங்க. 2 பேத்துக்கு ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பிட் அப்ஸ் மற்ற விஷயமெல்லாம் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் தான், எல்லாமே சாஃப்ட் சாஃப்டாக க்ளோஸ் ஆகும் சார். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் டோர் ப்ளஸ் ஒரு ஸ்டடி கேபினெட் சார். இது ஒரு ஸ்டடி கேபினெட். ஆமாம் சார். இதில் மேலே புக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ். ஓகே. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டடி. அண்ட் இதுவுமே வந்து அவங்க ரூமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது நம்ம ஒரு ஃபோல்டபுள் ஸ்டடியாக பண்ணியிருக்கோம் சார். இது நம்ம வேணும்னா மடிச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபிட்டிங்ஸ் தான் இருக்கும். இதை நம்ம இழுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணோம்னா இது ஃபோல்டபுளாக மடங்கிடும் சார். இது சூப்பர். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க வந்து காட் போட்டுக்கலாம். காட் வந்து உங்களுக்கு இந்த வேஸ்ல இருக்கனால இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இதை தனியா வந்து ஃபோல்டபுளா கொடுத்துருக்கோம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டோர் வந்து அப்படி உள்ள கொண்டு போயிட்டீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பிளைவுட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே நம்ம வந்து இந்த பார்ட் வந்து வெளியே கொடுப்போம் சார். ஏன்னு கேட்டா காமனா இந்த டோர்ல சைட்ல கூட வந்து நம்ம அந்த பூச்சியோ டஸ்டோ உள்ள போகக்கூடாதுன்றதுக்காக அவுட்டர்லாம் வெளியே எடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். அண்ட் நீங்க எந்த டோர் இப்போ நீங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா விட்டீங்கன்னா அந்த டோர் வந்து மெதுவா சாஃப்டா தான் போய் க்ளோஸ் ஆகும் சார். உள்ள ஒரு பாக்ஸ், அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ், தனியா கவர்டு பாக்ஸ் இருக்கும் சார். அது வந்து சைட்ல டஸ்ட் எல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து எப்பவுமே நம்ம அதை ப்ரிஃபர் பண்றோம். அண்ட் அதுதான் சஜஸ்டும் பண்றோம் சார். எக்ஸ்ட்ரா பாக்ஸ், பட் எக்ஸ்ட்ரா செலவு தானே. செலவுன்றதை தாண்டி
தாண்டி சார் நம்ம எல்லாமே வந்து நம்ம செலவாக பார்க்க முடியாது. சில இதை வந்து கஸ்டமருக்கு பெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை கொடுத்தா தான் அதோட அவுட்புட்டும் நல்லா இருக்கும், லுக் வைஸும் நல்லா இருக்கும், லைஃப் வைஸும் நல்லா இருக்கும் சார். சூப்பர் சார். அண்டு நம்ம இதில் போட்டிருக்க தீமுமே வந்து எல்லாமே லைட் கலர் சார். இதில் காட்டும் வரப்போகுது, காட்டுமே இதே பேஸில் இதே கலர் காம்பினேஷனில் கிட் பேஸ்டாகவே நம்ம செய்ய போகிறோம். அண்ட் ஃபால் சீலிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன 2 ட்ராக் லைட்டு 4 ஸ்பாட் லைட்டு அவ்வளோதான் சார். ரொம்ப நம்ம ஆஃப்டர் உள்ள வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கோமா? இல்லை சார், இது ஆக்சுவலி ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மேலே சீலிங்க்கு கீழே ஒரு ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் பண்ணி நம்ம இந்த ட்ராக் லைட்ஸ் போட்டிருக்கோம். ஹைட் கம்மியான ஃப்ளோர் கொடுத்துருக்கோம் சார். இது கம்மி பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப மினிமமாக ஒரு 3 இன்ச் 4 இன்ச்லேயே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தில் வந்து மேலே வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் சார் குழந்தைங்களோட கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தோம், இது மாஸ்டர் பெட்ரூம். இது ஆமாம் சார். இது என்ன சைஸ்? இது 1611 சார். 1611 இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 1611 ஆமாம் சார். 16 ஃபீட் பை 11 ஃபீட் சார். இதில் காட் வந்து அவங்க இந்த பேஸில் வந்து காட் போட போகிறாங்க. எல்லா காட்டுமே நம்ம தானே பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க வந்து புண்ணியார்ஜனை முடிச்சது சார். ஆமாம், இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பெயிண்டிங் டச்சப் இதெல்லாம் இருக்கிறனால காட்டு நம்ம இங்கே போட்டோம்னா அதில் ஆயிடும்ன்றதுக்காக நம்ம அது ப்ரிஃபர் பண்ணலாம். இதே கலர் தீம் தான், இதே தீமில் இப்படியே தான் காட்டு வரப்போகுது. இதை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து அதையும் போஸ்ட் பண்ணுவோம் சார். சூப்பர். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டோர் வார்ட்ரோப் சார். 3 டோர் வார்ட்ரோப்ல உள்ள நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஸ்பிளிட் அப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பே விண்டோ யூனிட் சார். ஸோ இதை அப்படியே மேலே குஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கீழேயும் ஸ்டோரேஜாக போட்டுக்கலாம் சார். இந்த ஜன்னல் இருக்கிற இடத்த ப்ராப்பராக இந்த பே விண்டோ கான்செப்ட் இப்போ நிறையா கேட்குறாங்க, இந்த விஷயத்தையும் கொடுக்குறோம் சார். அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன ஒரு டிவி பேனல் சார். டைரெக்டாக வாலில் பண்ணாமல் ஒரு குட்டியாக ஒரு டிவி பேனல். இதில் டிவி மாட்டல செகண்டரி, ஒரு வேணும்னு கேட்குறாங்கன்றதுக்காக நம்ம ஒரு டிவி பேனல், அதில் ஒரு இடத்த ஆக்குபை பண்ணாத மாதிரி ஒரு சின்ன லெஜ் ஷெல்ஃப் சார். இதுவும் காமனாக கொடுத்துட்றோம். அண்ட் இது சின்ஸ் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னால 3 டோர் வார்ட்ரோப் பத்தாதுன்றதுக்காக எகைன் இந்த சைடை யூஸ் பண்ணி இது ஒரு டபுள் டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் இதுலேயும் என்ன ஒரு விஷயம்னா சார், நம்ம ரெகுலர் திங்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஒரு போயிட்டு வரோம், அந்த சட்டையை நம்ம அப்படியே மாட்டணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம இந்த சைடில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹேங்கர்ஸ் இருக்கு, நம்ம வந்தது எங்கேயும் தெரியாது, எங்கேயும் தெரியாது சார். அது உள்ள மாட்டி வச்சுட்டு உள்ள அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக சிஎன்சியில் கார்விங் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்காக நம்ம கார்விங் டிசைனும் கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே மேலே 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக்ஸ் கொடுத்துருக்கோம். கீழேயும் கொடுத்துருக்கோம், மேலேயும் கொடுத்துருக்கோம். ஒரு 10லேருந்து 15 ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் வந்து இதில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இந்த குட்டி ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஆக்குபை பண்ணோம். ஈவன் பேகு, ஒரு ஹேண்ட் பேக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள மாட்டணும்னாலும் நம்ம அதை மாட்டிக்கலாம் சார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆங்கருக்கு ஒரு தனி ஸ்பேஸ், அது வந்து வெளியே தெரியாம உள்ளேயே அது போயிட்டு இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி, சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் கேபினெட் சார். ட்ரெஸ்ஸிங்குள்ள வந்து ஒரு கார்னர்ல இதுக்கு நம்ம பேங்கிள் மற்ற விஷயம்லாம் வைக்கிற மாதிரி ட்ராயர் ஸ்பேஸ். அண்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணாலுமே உள்ள வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான விஷயம். அண்ட் இதுலயுமே என்னன்னா சார், இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் மட்டும் மாட்டிக்கிற மாதிரி தனி ஹூக்ஸும் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஆமா சார். நம்ம பேங்க்லாம் தனித்தனியா அப்படி வைக்கிறத விட இந்த மாதிரி ஹேங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹூக்கும் வந்து நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க சார். இது 3rd பெட்ரூம் சார். 3rd பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கெஸ்ட் ரூம் சார். கெஸ்ட் ரூம் ப்ளஸ் அது போக பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்டாக கொடுத்துருந்தோம். ப்ளஸ் சாருக்கு 2 கிட் இருக்கனால தனித்தனியாக படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த ரூம் கொடுக்குற மாதிரி தனியாக ஒரு ஸ்டடி, அங்கே இருந்த மாதிரியே ஃபோல்டபுள் ஸ்டடி வித் ஸ்டோரேஜ் எல்லாமும் அதில் கொடுத்துட்டோம். அண்ட் அது போக ஒரு வார்ட்ரோப்பு, லாஃப்ட், இது எல்லா விஷயங்களும் இதுலேயும் வந்து அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட் டிசைன் சார். இது ஃப்ளூட்டட் டிசைன், பிளாக் ஹேண்டில், மேலே கீழே வந்து லைட் கலர் காம்பினேஷன் சார். இந்த விஷயத்தில் போகும்போது இந்த ரூமே ரொம்ப எலிகென்ட் ஆகிடும். இதே கலர் தீமில் இன்னும் காட் போட்டோம்னா எக்ஸலண்ட்டாக ஆகிடும் சார். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிரர் பேனல் சார். இது வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, ஒரு மிரர் அப்படியே யூஸ் பண்ணலான்றதுக்காக ஒரு மிரர் பேனல் வித் இது ஹேர் ட்ரையர்லாம் போட்டுக்கிற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டு வித் ஒரு மிரர் பேனல். ரொம்ப சிம்பிளா ஆனா கிளாஸா இருக்கு. பார்க்கறதுக்கு சிம்பிள் சொல்லுவோம், பட் ஆனா பார்க்கறப்போ அந்த கிளாஸா இருக்கு. இதுல பர்பஸ் தான் சார். ஒரு ஒரு இது பவுடர் டப்பாலாம் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று, ஹேர் ட்ரையர் போட்டுக்கிற ஒன்று, ப்ளஸ் ஒரு மிரர். ஸோ இது அந்த கெஸ்ட் ரூமுக்கு என்ன நம்ம ஆப்டாக கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக நீட்டாக பண்ணிட்டீங்க. நிர்மல் சார், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது நம்மளோட 2nd வீடியோ. இது வந்து நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம காமிச்சிங்க. பட் நம்ம வீடியோவில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கிடச்சிட்டு நீங்கள் வித்தின் நெக்ஸ்ட் டேவே ஒரு ஆர்டர் கிடச்சின்னு, அந்த எங்கே இருக்குது, அது எந்த லொக்கேஷன் சார்? ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் டேவே வந்து தேனியிலிருந்து சௌத்ரி சார் வந்திருந்தாருங்க. அவங்க நாகரத்னம் மேடம் அண்ட் சௌத்ரி சார் வந்திருந்தாங்க. அவங்க வீடு வந்தார், கன்ஃபார்ம் பண்ணார், ஒர்க்கே முடிச்சிட்டோம் சார். நம்ம ஹேண்ட் ஓவரே பண்ணியாச்சு. அவர் ரெடி டு மூவ் இன். அண்ட் வெரி தேங்க்ஸ் டு தேனி சௌத்ரி சார் அண்ட் ஃபேமிலி என்டையர் மெம்பர்ஸ் அண்ட் நாகரத்னம் மேடம்
மேடம் ஆல்சோ. அண்ட் நம்ம அவர் இன்னும் பெயிண்டிங்லாம் போயிட்டுருக்கு சார். மூவிங் ஆர்க்கு ரெடியாக இருக்கார், டச்சப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேனி போகிறோம். அடுத்த வீடியோ வந்து தேனியிலிருந்து இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இப்போ முடிச்சது சரவணம்பட்டியில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு நிர்மல் சார். அந்த வீடு எக்கனாமி பட்ஜெட்டில் ஒரு வீடு இருக்குது சார். அதையும் நம்ம அது இப்போ போகிறப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ் அதை உள்ள காட்ட முடியும். பட் ஒரு வீடியோவாக எப்படி பண்ணியிருக்கான்னு ஜஸ்ட் ஒரு வீடியோவாக நான் காட்டுறேன். அது போக மெட்டீரியல் எக்ஸ்பிளனேஷனும் அதை வந்து இப்போ நேராக ஷோரூம் போகிறோம். மெட்டீரியல் பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும். போகலாம் சார். தேங்க்யூ. உட்ஸ்பா நிர்மல் சார்ட்ட இந்த 3 BHK வீடை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஷார்ட்டாக சொன்னாலும் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லியிருந்தாரு. பட் அதனுடைய ஓனர் மிஸ்டர் நந்தகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. நந்தகுமார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். உட்ஸ்பா எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? உட்ஸ்பா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தீங்களா இல்லை எந்த மாதிரி முறையில் உட்ஸ்பாட்டை நம்பி கொடுத்தீங்க? ஆக்சுவலாக நிர்மல் சார் வந்து ஒரு கொடிஷியாவில் ஒரு எக்ஸ்போவில் வருது ஒன் டைம் தான் மீட் பண்ணேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அது இல்லாமல் நான் வெளியிலையும் ஒரு 2-3 கொட்டேஷன் வாங்கினேன். ப்ளஸ் அவங்களோட அப்ரோச்சையும் கவனித்தேன். ஓகே. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நிர்மல் சாரோட அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ரோச் ரொம்ப முக்கியம். அதோட அவரோட எக்ஸ்பிளனேஷன் எந்த ஒரு விதம் அவர் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? த வே ஹி எக்ஸ்பிளைன் அந்த என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், ஓகே, அதோட குவாலிட்டி என்ன, எந்த இடத்துக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி இது போனால் கரெக்டாக இருக்கும், அந்த டிரான்ஸ்பரன்சி பிடிச்சிருச்சு. ஓகே, டிரான்ஸ்பரன்சி பிடிச்சிருச்சு. நீங்கள் அவரை அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே ப்ரொஃபஷ்னலிசமாக இருந்ததுங்க. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிசைன் இனிஷியலாக டிசைன் ஒரு இது அக்ரி பண்ணியிருந்திருப்போம், அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஒயில் த ஒர்க் இஸ் கோயிங் ஆன் நம்ம பார்த்துருப்போம் லைக் இதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் நோ ஹெசிடேஷன். ஓகே, ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. ஓகே. ஈவன் லாஸ்ட் மினிட் வரைக்குமே நான் சேஞ்சஸ் நிறையவே பண்ணோம். ஓகே, அதுக்கு இன்க்ளூடிங் திஸ் இது வரைக்கும் நான் டிவி யூனிட் வரைக்கும் எவ்வளோ தடவை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க? டிவி யூனிட் ஐ திங்க் இது வந்து 3rd டிசைன் நினைக்கிறேன். 3rd டிசைன் முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் முடிஞ்சிருச்சு. நீங்களும் பால் காய்ச்சலுக்கும் ரெடி ஆகிட்டீங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஓவரால் லைக் எனக்கு இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஓகே. அப்போ இந்த அப்பார்ட் ஸ்ரீவத்ஸாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 5 வீடு வந்து கண்டிப்பாக உட்ஸ்பா வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் நந்தகுமார் சார். நீங்கள் சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு கிளைண்ட்டை போய் வீடியோ எடுத்து ப்ரொமோட் பண்ணுறோன்னா அந்த கிளைண்ட்டோட குவாலிட்டி பொறுத்து தான் எங்கள் வியூவர்ஸும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ஒரு கிளைண்ட்டுங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன விதமும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நிர்மல் சார், நல்லபடியாக வந்து அப்பார்ட்மெண்ட்டு வந்து காமிச்சிட்டோம். ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு கொடுத்தீங்க. அந்த வீடு கூட நம்மளோட லாஸ்ட்டு வீடியோவோட அவுட்புட்டை பார்த்து வந்தவங்கிறப்போ வி ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌடு. ஒரு மாதத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒரு 15 ப்ராஜெக்டை நீங்கள் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 10 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லைனப்பில் இருக்குங்கிறப்போ வெரி ஹாப்பி அந்த விஷயத்தை கேட்கும்போது. எங்களுக்கு பொதுவாக ஒரு இன்டீரியர் வீடு கட்டுறவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் மேஜராக இருக்கிற டவுட்ஸு, ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணுறப்போ பட்ஜெட்டில் பார்க்கணுமா இல்லை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த இடத்துக்கு இதெல்லாம் தேவைங்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, என்னை ஒரு மாதமாக டைட் பேக்டு, காலையில் எப்படி எந்திரிக்கிறேன் நைட் எப்படி தூங்குறேன்னு தெரியாத அளவுக்கு டைட் பேக்டு ஷெட்யூல்ஸாக வச்சுருந்த ஷான்பிக்கும் அவங்களோட வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் இதை தாண்டி நான் வந்து சில கொஸ்டின்ஸை வந்து காமனாக எனக்கு கால் பண்ணி ஒரு மக்களோட கேள்வியாக இருக்குது. எதெல்லாம் அவங்க வீடு கட்டும்போது அவங்களுக்கான கொஷின்ஸாக இருக்குன்றதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் வெரி கிளாட் டு ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் கேட்ட அதுதான் இந்த இன்டீரியர் பட்ஜெட்டுன்றது வந்து சார் எப்போவுமே வந்து ரெடிமேட் ஃபர்னிச்சர் மாதிரி ஒரு சோஃபா மாதிரியோ இல்லை ஒரு மொபைல் மாதிரியோ இல்லை ஒரு XRY ஒரு கார் மாதிரியோ நம்ம வந்து இதுதான் பட்ஜெட்டுன்னு வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது, ஒரு செக்ரிகேட்டே பண்ண முடியாதுங்க. இது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட நீட்ஸ், கஸ்டமரோட நீட்ஸ். கஸ்டமருக்கு எந்த மெட்டீரியலில் என்ன பண்ணுறோமோ அதுக்கான பட்ஜெட் தான் வரும். இதை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சைஸ், அதுக்கு என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபினிஷ் அவங்களுக்கு வேணும், இது ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஃபினிஷிங் என்ன, இதை வந்து 1 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் உட்காந்து பேசினாலும் இதுக்கு வந்து தீர்வு, அதாவது தீர்வுங்கிறத விட அதுக்கு பேசிகிட்டே இருக்கலாம் இருக்குது. எக்ஸாக்ட்லி கரெக்டு சார். அண்ட் இதில் மெயினாக நான் சொல்கிறது என்னன்னா சார்,
நீங்கள் எந்த கஸ்டமர் வீடு அவங்க வந்து பண்ணணுன்னாலும் இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் அவங்க தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் ஆகிடுது. ரெண்டாவது சில இடத்துல ஏமாந்தும் போயிடுறாங்க. அந்த மெட்டீரியல் கிளாரிட்டி இல்லாதனால வெறும் பட்ஜெட்டை மட்டும் வச்சுமே நம்ம வந்து இன்டீரியர் டிசைட் பண்ண முடியாது சார். இது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபினிஷ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வாரண்ட்டி எவ்வளோ. ஸோ இதுக்கான வாரண்ட்டி வந்து நம்ம வந்து வாயில் சொல்கிறோமா இல்லை சர்டிஃபைடாக வாரண்ட்டி கொடுக்குறோமா, ஸோ இது என்ன பேஸ் மெட்டீரியல் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறோம், யார் ஒர்க் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் டிபெண்ட்ஸ் ஆகி தான் இதோட பட்ஜெட் வருமா தவிர நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து இந்த வீடு வந்து நான் வந்து 1 lakh பண்ணிடுவேன், இந்த வீடு வந்து நான் 10 lakhs பண்ணிடுவேன்ற விஷயத்தை யாருனாலும் சொல்லவும் முடியாது சார். சொன்னாலும் அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக தான் இருக்குமே தவிர நீங்கள் ப்ராஜெக்ட் முடியும் போது ப்ளஸ் மைனஸ் வந்து மாறிடும். இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி சார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதாவது இதில் பட்ஜெட்டில் பண்ணணுமா இல்லை மெட்டீரியல் பார்க்கணுமான்னு. பட் அதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரமாக ஒரு விளக்கத்தை சொன்னதுக்கப்புறம் நான் நேராக ப்ராடக்ட்டுக்கே போயிடுறேன். ஸ்லாப்ல எத்தனை வகை இருக்குது, அது எதெல்லாம் வந்து அஃபோர்டபுள், எதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்? ஒரு வீடு கட்டுற கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எங்கே வரும் அப்படின்னா சார், என்னோட ஸ்லாப் சைஸ். ஸ்லாப் நம்ம போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒன்று வந்து ஃபுல் மாடலராக பண்ணுறோமா இல்லை செமி மாடலராக பண்ணுறோமான்ற ஒரு விஷயம் இருக்கும் சார். ஃபுல் மாடலர் இந்த சென்ஸ் நம்ம வந்து வெறும் நீங்கள் ஃப்ளோர் டைல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் கஸ்டமர், நம்மளே கேபினெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து கவுண்டர் டாப் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து ஃபுல் மாடலர்னு வரும் சார். செமி மாடலர் இந்த சென்ஸ் கஸ்டமர் வந்து ஆர்சிசி ஸ்லாப் போட்டுருவாங்க, அதில் அதுக்கு கீழே நம்ம வந்து என்ன பேசிக் கேபினெட்ஸ் எல்லாம் வேணுமோ அது மட்டும் போட்டு ஃபில் பண்ணுறது செமி மாடலர். இன்கேஸ் செமி மாடுலர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லாபோட ஹைட்டு சார். யார் அந்த கிச்சனை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஹைட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்லாப் ஹைட்டே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுவுமே கஸ்டமைஸ்டு தான், 100% கஸ்டமைஸ்டு தான். அவங்க பில்டர் பண்ணாலும் சரி நாங்கள் பண்ணாலும் சரி இந்த ஸ்லாப் ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுறது அந்த கிச்சனோட யூசர்ஸ். அவங்க வீட்டில் மேடம் வந்து என்ன ஹைட் இருக்காங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகே, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 32 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து ஆன் ஃபினிஷிங் ஃப்ரம் த ஃப்ளோர், நீங்கள் டைல் இல்லை ஃப்ளோர் என்ன போடுறோமோ அந்த ஃப்ளோர் ஹைட்டில் இருந்து நம்ம ஃபினிஷிங் ஆஃப் த கவுண்டர் டாப் ஹைட் ஷுட் பி 32 இன்ச் மேக்ஸிமம் சார். சில பேர் அந்த விஷயத்தை வந்து அதை கரெக்டாக வந்து நம்ம பண்ணாதனால நிறைய பேர் வந்து ஸ்லாபை உடச்சி திருப்பி எல்லாம் போட்டு ரீவொர்க் பண்ணுற கிளைண்ட்ஸும் வந்து நான் பார்த்துருக்கேன். பேசிக் திங்கே வந்து ஹைட்டு தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னே பார்க்கணும் சார். ஒரு வீடுன்னு கட்டுறாங்க, அதுக்கு கவுண்டர் டாப்பே வந்து 4 மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து கிரனைட் சார். கிரனைட் வந்து காமனாக நம்ம வருடமா எல்லா பில்டிங்க்கும் யூஸ் பண்ணி பார்த்த விஷயம் சார். பட் இது வந்து என்ன எவ்வளோ பெரிய ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 out of 7 நான் வந்து அதுக்கு கொடுக்கலாம் சார். ஒரு ஏன் அந்த 7 தான், ஏன் அந்த 3 கம்மி அப்படின்னா சார், கிரனைட்ல நமக்கு லைட் கலர்ஸ் கிடைக்காது சார். காமனா வந்து டார்க்கர் டோன், பிளாக், ப்ரௌன், மெரூன் இந்த மாதிரி டார்க்கர் டோன் தான் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ நீங்க கீழே சூஸ் பண்ற கலரை பொறுத்து மேபி டார்க்கர் போனா ஓகேவா இருந்தா நீங்க கிரனைட் சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், கிரனைட்ன்றது நேச்சுரல் ஸ்டோன். ஸோ நேச்சுரல் ஸ்டோன்ல அந்த கிரெயின்ஸ் வந்து எக்ஸாக்டா ஈவனா கிடைக்காது. ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ரேண்டமா வந்து டிசைன்ஸ் வந்து பிளஸ் மைனஸ் மாறும். நம்ம வந்து அதை வந்து நம்ம எக்ஸாக்டா இதுதான்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போக முடியாது. அண்ட் கிரனைட்டுக்கு அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபுல் பாடி டைல் சார். 15 mm ஃபுல் பாடி டைல் கிடைக்குது. இப்ப அது ஆல்மோஸ்ட் கிரானைட் மாதிரி தான் வந்துருது. எக்ஸாக்ட்லி. கலர் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா கிடைக்கும், என்ன வேணாலும் கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும். அண்ட் மெயினா வந்து ஒயிட், பெய்ஜ், ஆஃப் ஒயிட், கிரே இந்த மாதிரி லைட்டர் டோன்ஸ் வந்து நிறைய வந்து ஃபுல் பாடி டைல் அவைலபிள். அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சார், அந்த கிளாசி ஃபினிஷில் வந்து நம்ம அந்த முன்னாடி பாலிஷ் பண்ணும்போது அந்த கிளாசினஸ் போயிருதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரே ஒரு மைனஸை தவிர மற்றபடி ஃபுல் பாடி டைல் இஸ் ஓகே, ப்ராப்ளம் இல்லை சார், நல்லா இருக்கும். அண்ட் மூணாவது இட்ஸ் அ குவாட்ஸ். இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க குவாட்ஸ் சார். இது சார் குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் பல விதமான கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்கு. பட் அது கரெக்டா நான் ஒரு இந்த 15 வருஷமா நான் இந்த ஃபீல்டில் அனலைஸ் பண்ணதும் கஸ்டமரோட ரிவ்யூஸ் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் வந்து சூப்பரான மெட்டீரியல் சார். ஃபார் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க சார்? 10 out of 9, 9.5 நம்ம கொடுக்கலாம். குவாட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு சார். சார் குவாட்ஸ் ஏன் அப்படின்னா சார் அதில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. பட் குவாட்ஸ் ஏன் எல்லாரும் போறது இல்லைன்றது காரணம் என்னன்னா, நீங்க கம்பேரிங் டு ஃபுல் பாடி டைல் அண்ட் கம்பேரிங் டு கிரனைட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சார் இது. ஓகே, ஸோ எக்ஸ்பென்சிவ்னா ஒரு 20 to 30% சார். ஒரு அப்ராக்சிமேட் கிரனைட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள ஒரு கிரனைட் கிடைக்குது அப்படின்னா
ஃபுல் பாடி டைலும் அதே மாதிரி 200 250 ரூபாய்க்கு ஃபுல் பாடி டைல் முடிஞ்சிடும் சார். பட் குவாட்ஸ்ன்றது ஒரு 400லேருந்து 500 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரும் சார். ஸோ நம்ம டபுள் தி காஸ்ட்டே அதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து சில பேர் வந்து நம்ம அது வேணாம், நம்ம கிரானைட்டே போதும்னு நினைக்கிறாங்க. பில்டர்ஸ் வந்து அவ்வளோ நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ நம்ம கிரானைட் போட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர, மற்றபடி குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஸ்டோன் நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ உடையாது, ஸ்க்ராட்ச் ஆகாது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல குவாட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து லைட் கலர்ஸ், பியோர் ஒயிட், நானோ ஒயிட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர தொடங்கிருச்சு. எக்ஸாக்ட் நிறைய இருக்கு சார். அதுல இதுக்கப்புறம் வர்றது மார்பிள் சார். மார்பிள் பொறுத்த வரைக்கும் நானே சஜஸ்ட் பண்றது இல்லை. ஏன்னா இந்த ஸ்டோன்லயே வச்சு இருக்கிறதுலயே லைட்டஸ்ட் ஸ்டோன் வந்து மார்பிள் தான் சார். மார்பிள் தான் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் அது. ஸோ நம்ம ஏதாவது சிந்திட்டாலோ ஒரு இதை எடுத்து நம்ம பாத்திரத்தை எடுத்து சுடு தண்ணியோட சுடு பாத்திரத்தை எடுத்து நம்ம அதில் கீழே வச்சாலோ சில நேரத்தில் அது வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம மார்பிள் போகிற மாதிரி இருந்தால் வி ஹாவ் டு கோ வித் ஹை அண்ட் ஒரு இட்டாலியன் மார்பிள், இல்லை வந்து நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் இல்லாமல் ஹார்டஸ்ட் மார்பிள் போய்க்கணும். பட் அதை தாண்டி நமக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால மார்பிளை ஸ்கிப் பண்ணிக்கிறதே வந்து நினைக்கிறீங்க. அதுக்கு 10 out of எவ்வளோ கொடுப்பீங்க சார்? யூஸ்வலி அது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்பிளோட டெண்டன்சியை பொறுத்து ஐ கிவ் 3-4 ரேட்டிங்ஸ் ஃபார். அவ்வளோ கம்மியாக கொடுப்பீங்க சார்? இப்போ நான் வேண்டானே சொல்றேனே, அது மார்பிள் வந்து கவுண்டர் டாப்புக்கு தேவையில்லாத விஷயமே நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ஒரு காலத்துல அதுதான் வந்து ரொம்ப பிரீமியமாவோ வெரி எக்ஸ்பென்சிவாக சார். ஃப்ளோருக்கு இப்போவும் ஓகே சார். நீங்க வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை தவிர நீங்க ஃப்ளோருக்கு வந்து நல்லா நீங்க மார்பிள்ஸ் போறீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட். அது வந்து சூப்பரா இருக்கும் சார். சைஸ் ஆஃப் இது வந்து பெருசா கிடைக்கும், நம்ம போகலாம். பட் நம்ம போகும்போது மார்பிள் வந்து சார் அந்த ரேஷியோ பிரிக்கணும். காமனாக ரொம்ப மினிமம் பட்ஜெட்டுக்கும் கிடைக்குது, ஹை எண்டுக்கும் கிடைக்குது. நம்ம நல்ல செக்மெண்ட்ஸாக பார்த்து நல்ல போவோம்னா, ஹை எண்டாக போவோம்னா மார்பிள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி வந்து அதை நம்ம ரொம்ப அஃபோர்ட் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, பெட்டர் சார். சூப்பர். இன்னொரு காமன் கொஸ்டின் என்ன வரும்னா சார், சிங்க் சார். சிங்க் நம்ம என்ன மெட்டீரியல் போகலாம்? எஸ்எஸ்ல போகலாமா, குவாட்ஸ் போகலாமா, இல்லை வேற நான் கிரானைட்டை வச்சு என்னோட கிரானைட் பர்சனை வச்சு நான் வந்து உள்ள வந்து நான் கிரானைட்டை கட்டிக்கிட்டா, இந்த மாதிரியான ஒரு காமன் கொஸ்டின்ஸ் வந்து வரும் சார். சார் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர்ஸ். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எஸ்எஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், குவாட்ஸ் வேணாலும் போய்க்கலாம், என்ன வேணாலும் போய்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. கீழே அந்த ஆர்சிசி வந்து ப்ராப்பராக போட்டிருக்கணும். ஆர்சிசி போடலைங்கும் போது இந்த கிரானைட்ல ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா இதில் தண்ணி லீக் ஆகி அதை வந்து கிச்சனையே வேஸ்ட் பண்ணிடுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மேனுவலாக அங்கே சைட்டில் வந்து அந்த சிங்க் ரெடி பண்ணுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது பெட்டரான சாய்ஸ். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி பண்ணுறன்ற பேரில் டெப்த் ஆஃப் த சிங்க் வந்து ரொம்ப அதிகப்படுத்திடுறாங்க. ஸோ ரொம்ப குனிஞ்சு நம்ம வந்து அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது. ஸோ அதனால மேனுவலாக நம்ம பண்ணுற அந்த சிங்கை தவிர்த்துக்கிறது பெட்டர் சாய்ஸ். அண்ட் வி ஹவ் அதர் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்ல வர்ற விஷயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸில் வர்ற விஷயம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ் விரும்பினா எஸ்எஸ் போய்க்கலாம், குவாட்ஸ் வேணா குவாட்ஸ் போய்க்கலாம். லுக் அண்ட் ஃபீல் வந்து குவாட்ஸ் வந்து பெட்டர், நல்லா இருக்கும். அண்ட் எஸ்எஸ் காட்டிலும் எஸ்எஸ்னா பியோர் 304 கிரேட் எஸ்எஸ் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணாமல் நார்மல் எஸ்எஸ் போயிட்டா அந்த நம்ம தண்ணி படுறதுனால ரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் அது. அண்ட் இது இருக்கிறதுனால நம்ம வி ஹாவ் டு கோ வித் 304 கிரேட் எஸ்எஸ். அப்படி இல்லைன்னா குவாட்ஸ் போய்க்கிறது பெட்டர். கண்டிப்பா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே எஸ்எஸ் போங்க. அப்படி போற மாதிரி இருந்ததுன்னா 304 கிரேட் எஸ்எஸ் 4லயே போயிருங்க, எஸ்எஸ்லயே போயிருங்க. அப்படி இல்லைன்னா குவாட்ஸ். அது பிராண்ட் வந்து அடுத்தடுத்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அவர் ரிப்ளை பண்ணிடுவார். நீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த விஷயம் இருந்ததுன்னா நீங்க டிஎம் பண்ணுங்க, இல்ல என்னோட நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு, நீங்க வாங்க, மற்ற விஷயத்தை டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதாவது பிராண்டை சொல்றதுனால வேற ஒன்றும் நினைச்சுக்க வேண்டாம். வாங்க அடுத்து மெட்டீரியல் பார்த்துருவோம். இன்னும் சார் கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்துட்டோம், சிங்கை பற்றியும் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எஸ்எஸ்ல போகலாமா இல்லை வந்து குவாட்ஸில் போகலாமா அப்படிங்கிறது கேட்டோம். பட் அதை விட முக்கியம் கபோர்டு. எந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு புதுசாக வீடு கட்டுறவங்க, இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க சூஸ் பண்ணணும்? அது அஃபோர்டபுளாக இருக்கணும்னா எந்த மெட்டீரியல் போகணும்? இல்லை அவங்களோட எக்ஸ்பென்சிவாக லக்ஸூரியா இல்லை ஒரு லாங் லைஃப் இருக்கணும்னு சொன்னால் எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணணும்? சார் இந்த காமன் சார் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு 100 மார்க் கொஸ்டின் மாதிரிங்க. இது என்ன 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிச்சன் பண்ணாலும் இந்த கொஸ்டின் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் விடுங்க, 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும் சார். அது ஸோ காமனா இது வந்து எந்த இதில் பண்ணலாம், எது லைஃப் வரும், எது லைஃப் வராது, எது என்ன காஸ்ட் வரும், இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டே இருக்குது சார் அந்த விஷயத்தில். பட் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கும் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயத்த நான் கன்வே பண்ணுறதுல எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் சார். சார் காமனாக இதில் வந்து ஒரு 3 வகையான விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோர் மெட்டீரியல் சார். எந்த கோர் மெட்டீரியல் நம்ம பண்றோம், அந்த கோர் மெட்டீரியலுக்கு மேல என்ன ஃபினிஷ் பண்றோம், தென் அதுக்கப்புறம் அதுக்கான ஹார்ட்வேர்ஸ் எதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இது கோர் மெட்டீரியல் சொன்னா நீங்க எதை சொல்றீங்க சார்? கோர் மெட்டீரியல்ன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா
சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஒர்க் பண்ணுறோம் சார். வி ஒர்க் வித் பிவிசி, வி ஒர்க் டபிள்யூபிசி, யூபிவிசி, அலுமினியம் அண்ட் பிளைவுட், HDHMR, அக்ரலிக், லேக்கட் கிளாஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டீரியருக்கு யூஸ் பண்ணுறோம் சார். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பேஸ், எந்த இடத்துக்கு எது போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம இதை வந்து ஒரு என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம டீப்பாக பார்த்துட்டோம்னா அதில் எந்த இடத்துக்கு எது நம்ம போகலான்ற ஒரு சஜஷனும் வந்து நம்ம கொடுத்தா இன்னுமே பெட்டர் ரிவ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு எது பேசிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பிவிசி ஆர் யூபிவிசி சார். இது வந்து பிவிசி ஆர் யூபிவிசி என்ன வேணா நம்ம பேர் வச்சுக்கலாம் சார் இதுக்கு. ஓகே, இதுக்கு பேர் அதுதான் சார். நாங்கள் வந்து எங்களை மாதிரியான பீப்புள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சார், இது பிவிசின்னு நினச்சா பிவிசி சார், யூபிவிசின்னு நினச்சா யூபிவிசி. ஓகே, பிவிசிக்கும் யூபிவிசிக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி சார். இது ஆக்சுவலி இதில் வர அந்த டென்சிட்டி, டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியலை பொறுத்து தான் இது வந்து யூபிவிசியா பிவிசியான்ற விஷயம் வந்து எல்லாருமே சொல்றாங்க. இதுதான் விஷயம் சார். ஓகே, பட் ஆக்சுவல் யூபிவிசின்றது என்னன்னா சார், நம்ம ஜன்னலுக்கும் ஸ்லைடிங் டோர்ஸ்க்கும் நிலவுக்கும் போடுற யூபிவிசி அந்த செக்மெண்ட்ஸே வேற சார். இதுல வர்ற செக்மெண்ட்ஸே வேற. ஓகே, இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ண வெள்ளையா இருக்கு, ரொம்ப திக்கா இருக்குங்கிறதுக்காக யூபிவிசி இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது. ஓகே சார், ஆக்சுவலா நம்ம இது வந்து ஒரு பிளாஸ்டிக் திங்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இது நம்ம பேர் யூபிவிசின்னு சொல்லலாம், பிவிசின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஓகே, இதை சில இடத்துல மட்டும்தான் சார் யூஸ் பண்ணணும், சில இடத்துல ஸ்ட்ரிக்டா யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இது இன்டீரியருக்கு யூஸ் பண்ணலாமா இல்ல அவுட்டர் எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணலாமா சார்? இதை பொறுத்த வரைக்கும் சார், ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு காமன் மக்களுக்கு வந்து யூபிவிசில பண்ணலாமா பண்ண வேண்டாமா, பிவிசி பண்ணலாமா பண்ண வேண்டாமா, யூபிவிசினா என்ன, அது என்னன்ற விஷயமே வந்து ஒரு தெரியாம பல கன்ஃபியூஷன்ல இருக்காங்க சார். சார், பிவிசி ஆர் யூபிவிசி எல்லாமே இட்ஸ் அ பிளாஸ்டிக் திங். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். பட் நம்ம பார்க்குற யூபிவிசி நல்லா இருக்கும் சார். எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜன்னலுக்கோ ஒரு நிலவுக்கோ பாத்ரூம் டோர்ஸுக்கோ அது ரியல் யூபிவிசி நம்ம போடும்போது அது வந்து ஹெவியாக இருக்கும் சார், நல்லா இருக்கும், ப்ராப்ளம் இல்லை சார். ஏன் ஹெவியாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் சார். நம்ம பார்க்குற ஜன்னலில் வர ஸ்லைடிங் டோரோ ஓப்பனபிள் டோரோ நீங்கள் அதை அறுத்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் சார், ஒரு இரும்பு வந்து உள்ளே இருக்கும், ஸ்டீல் இருக்கும். பட் இந்த மாதிரியான மெட்டீரியல் கிச்சனுக்கு போடுறதுல வெறும் பிளாஸ்டிக் தான் சார் இருக்கும், இதில் வந்து உள்ளே வந்து இரும்பு இருக்காது. ஸோ நீங்கள் அந்த இதில் வர யூபிவிசியும் இந்த வர இதையும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. இது வேற அது வேற சார். அது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட வரும், இது வெறும் பிளாஸ்டிக் தான் வரும். இதை ஸ்க்ரூ பிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஃபுல்லாக ஹாலோ ஸ்பேஸ் தான் சார் இருக்கும். புரியுது, இதில் என்டையராக ஹாலோ ஸ்பேஸ் தான் இருக்கும். இதில் நம்ம ஸ்க்ரூ பிடிக்கிறதுக்காக நம்ம இதர் ராடோ இல்லை வந்து ஒரு கட்டையோ சொருவி தான் நம்ம வந்து ஸ்க்ரூ நம்ம போடுவோம். இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளோ நாள் வித்ஸ்டாண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இதோட லைஃப் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணணும் சார் இது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டீரியர் ஸ்பேசஸ்க்கு வேண்டாம்னு சொல்கிறோம் சார். அதுவும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கிச்சனுக்கோ ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம மற்ற ஐட்டத்துக்கோ வேண்டாம்னு சொல்கிறோம். இது வந்து 2 காரணத்துக்காக சொல்கிறோம் சார். ஒன்று வந்து இது லைட் வெயிட் ப்ராடக்ட் சார் ரொம்ப. அண்ட் இதில் ஸ்க்ரூ வந்து நம்ம பெரிய ஸ்க்ரூ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம ரெகுலராக ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் வச்சு ட்ராயர்ஸு டாண்டம் கேபினெட்ஸ் இதெல்லாம் போடும்போது சீக்கிரமாக கல்டு வந்துடுதுங்க, விட்டு வந்துடுது. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணினாலுமே சில இடத்துல நாங்கள் வந்து இதை வேண்டாம்னு சொல்கிறோம். அது மெயினாக வந்து மாடுலர் கிச்சனோட ட்ராயர் வர்ற இடம், மற்ற கொஞ்சம் ஹெவி யூசேஜ் இருக்கிற இடத்துக்கு நம்ம இது வேண்டாம்னு சொல்கிறோம். இது இன்னொரு காரணத்தினாலையும் இது வேண்டாம்னு சொல்கிறோம் சார். லைக் இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் சார். அண்ட் பிளாஸ்டிக்னாலுமே வந்து இது வெர்ஜின் மெட்டீரியல் இல்லாமல் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸ் தான் இது மார்க்கெட்டில் ரொம்ப ஜாஸ்தி அவைலபிள் இருக்கிறனால நம்ம ஒரு வீடு ஃபுல்லாக வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கால் போட்டு அடைச்சி வைக்கும்போது நம்ம ஒரு ஏசி போடுவோம், நம்ம ஹீட்டு கோல்டு மாறி வரும். இதெல்லாம் வரும்போது இதில் இருக்கிற கேஸஸை நம்ம இன்ஹேல் பண்ணுறதே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் சார். என்ன தேடி வர்ற கிளைண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக நான் பிவிசியில் பண்ணுறேன்னு சொன்னால் வேண்டான்ற சஜஷன் தான் சொல்கிறேன். தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு தான் சொல்கிறோம் சார். அண்ட் பட் நீங்கள் பண்ணுறதே இல்லையான்னு கேட்டால் நான் ஒர்க் பண்ணுறேன் சார். எந்த இடம்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பேசஸ் இருக்குது சார். ஒரு வேனிட்டி கேபினெட்டில் கீழே எனக்கு ரொம்ப தண்ணி படுன்ற மாதிரி இடம் இருக்கா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம ஓப்பன் எப்பாவது ஓப்பன் பண்ணுவோம் சார். ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அவுட்டர் தண்ணி ஊறுற இடமோ தண்ணி படுற இடமோ இதில் போங்க சார். தென் எனக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு மீட்டர் பாக்ஸ் வச்சுருக்கேன், அந்த இடத்துல நான் வந்து ஒரு இது போடலாமான்னு கேட்டால் அங்கே நாங்கள் செய்கிறோம் சார். இல்லை அவுட்டரில் ஒரு ஸ்டார்ஸ் கட்டியிருக்கேன், ஸ்டார்ஸுக்கு நான் டெய்லி வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து பார்க்கிங்கை நான் க்ளீன் பண்ணுவேன், அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் வெறும் டோர் மட்டும் போடணுமா, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம் சார். நாங்களும் யூஸ் பண்ணுறோம், சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு பெட்ரூம்குள்ளேயோ ஒரு கிச்சனுக்குள்ளேயோ ஒரு இடத்துல நம்ம தூங்குற இடத்துல ஒரு ஏசி போடுற இடத்துல இந்த மாதிரி இருக்கிறத பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்கிறது நல்லதுன்றதுனால நாங்கள் யூஸ்வலாக யூபிவிசி அண்ட் பிவிசியை நம்ம வந்து பெட்ரூமுக்கோ கிச்சனுக்கோ சஜஸ்ட் பண்ணுறது இல்லை.
பட் லைக் இது வந்து நீங்கள் பண்ணதே இல்லையான்னு கேட்டால் பண்ணியிருக்கோம் சார். ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்கோம். எனக்குமே அந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் மாதங்கள் கொஞ்சம் நாட்கள் எடுத்துருச்சு. இப்போ நான் 200% வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, பண்ணுறது இல்லை சார். நிர்மல் சாரை பொறுத்த வரைக்கும் யூபிவிசிக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க சார்? எகைன் இடத்த பொறுத்து சார். இதே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ்க்கு கீழேயோ இல்லை ஒரு தண்ணி படுற இடமோ அந்த மாதிரி ஹெவி அண்ட் இது இல்லாத இடமா இருந்ததுன்னா நான் வந்து 7 to 8 கூட கொடுக்குறேன் சார். கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை சார். வீடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம கிச்சனுக்கோ வார்ட்ரோபுக்கோ மற்ற விஷயத்துக்கோனா லெஸ் தேன் 1 தான் வந்து இதோட சார். கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்ன்ற தெரிஞ்சு நம்ம வந்து செய்யறதில்ல சார். வேண்டானோ சஜஸ்ட் பண்ணுவோம் சார். இது வந்து விட்டுருவோம். அடுத்தது சார், இதுக்கு இந்த செக்டர் முடிச்சது பிவிசி அண்ட் யூபிவிசி இது முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வர்றது வந்து உடன் செக்மெண்ட்ஸ் வரும் சார். உடன் செக்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் சார். இது என்ன மெட்டீரியல் சார்? இது வந்து பார்ட்டிகல் போர்டுன்னு சொல்லுவோம் சார். இது பேர் பார்ட்டிகல் போர்டு சார். ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி சிப்ஸா இருக்கும். இது ஆக்சுவலா இதுக்கு பேர் நிறைய இருக்கு சார். ஒருத்தங்களும் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஓகே. இது பார்ட்டிகல் போர்டுன்னு சொல்லுவோம், கம்ப்ரஸ்ட் உட்னு சொல்லுவோம், நோ ஓப்பன் ஷீட்னு சொல்லுவோம். ஆன்லைன்ல இதுக்கு பேர் இன்ஜினியர்ட் உட்னு வரும் சார். நம்ம அமேசான் இந்த மாதிரியான விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்ஜினியர் உட்னு சொல்லுவாங்க சார். இது வந்து இருக்கிற மரத்துகள்கள் எல்லாத்தையும் சிப் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி பண்றதுனால இது வந்து கம்ப்ரஸ்ட் வுட்னு சொல்லுவாங்க சார். பட் இது ரியலா வுட்டான்னு கேட்டா வுட் கிடையாது சார். இது வந்து வுட் பார்ட்டிகளை கம்ப்ரஸ் பண்ணி பண்ற விஷயம் தான் இது. இது ரியல் வுட் கிடையாது. அண்ட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கு போடலாம், சில இடத்துக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் சார். எங்கன்னு கேட்டிங்கன்னா சார், ஒரு ரெடிமேடில் நான் ஒரு ஃபர்னிச்சர் இல்லை சார். எந்த ஃபர்னிச்சர்காரங்க ரெடிமேட் ஃபர்னிச்சர் பண்ணாலும் ஒரு 2 door வார்ட்ரோபோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோ, ஒரு கம்ப்யூட்டர் டேபிளோ நீங்கள் கடையில் போய் எந்த கடையில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பிராண்டு சார், எந்த ஷோரூமில் நீங்கள் போய் வாங்கினாலும் மேஜராக இருக்கிறது இதில் தான் வரும். இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இதில் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ஒரு எக்கனாமிக் சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் வுட்டுங்க இது. பட் இதில் லேமினேட்டும் ஆல்ரெடி ப்ரீ லேம் கலரே வேணும்னாலும் ஒட்டியே வரும். அதனால எங்களுக்கு ஒர்க்கிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், எக்கனாமிக்கா முடியறதுனால ரெடிமேட்ல வர எல்லா ப்ராடக்ட்ஸும் இதுல தான் வரும். பட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா வேண்டான்னு இதையும் சொல்றோம். இதுல வந்து நாங்க எட்ஜ் பேண்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம் சார். பிளைவுட்ல இருக்க எல்லா விஷயங்களும் இதுலயும் பண்ணலாம். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றோம்னா சார், இதுல காமனா 2 ப்ராப்ளம் வரும் சார். ஒன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இதுல பட்டுச்சுன்னா பல்ஜ் ஆயிடும் சார். உப்பிரும் கண்டிப்பா. தண்ணியில இது ஊறுச்சுன்னா கண்டிப்பா பல்ஜ் ஆயிடும் சார். டெர்மைட்டோட பிரச்சனையும் இருக்கு சார் இதுல. அதை தாண்டியும் டெர்மைடுன்ற விஷயம் வந்து செகண்டரி சார். நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இப்போதைக்கு இந்த தண்ணின்ற இது வந்து பல்ஜ் ஆயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் சார். சின்ஸ் இது ஒரு கம்ப்ரஸ் பண்ணி பண்றதுனால ஒரு ஸ்க்ரூ பிடிக்கிற தன்மை வந்து இது கம்மியா இருக்கும். ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அது கம்மி சார். ஸோ 2 தடவை 3 தடவை ஒரு இடத்துல ஸ்க்ரூ பண்ணா கழுந்துரும். இன்னொன்று ஹெவி வெயிட்ஸ் ஏதாவது வச்சோம்னா ஆயிடும். இல்ல டோர் நம்ம ஓப்பன் பண்ற இடத்துல அந்த ஸ்க்ரூ கழுந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயத்தை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றதை தவிர்த்துக்கிறது பெட்டரான சாய்ஸ்னே நம்ம சொல்றோம் சார். கம்ப்ரஸ்ட் வுட்டுக்கு 10 out of சார் ஒரு 5 கொடுக்கலாம். பட் அகைன் வந்து நம்ம கிச்சனுக்கெல்லாம் வந்து 0 தான். கிச்சனுக்குள்ள எல்லாம் கொண்டு வரவே கூடாது இதையே. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஏரியா ஒரு லாஃப்ட் பண்றோம், எனக்கு எக்கனாமிக்கா வேணும். இப்போ மேபி வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், ஒரு 20 வீடு 30 வீடு ரோ ஹவுஸ் கட்டியிருக்கேன், எனக்கு லாஃப்ட் மட்டும் கஸ்டமர் க்ளோஸ் பண்ணி கொடுத்தா போதும். அந்த மாதிரி இடத்துக்கு மேபி நம்ம ட்ரை பண்ணலாமே தவிர மேபி பிவிசி யூபிவிசி போறதுக்கு இது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லா இல்லாம இது வந்து ஒரு நேச்சுரல் விஷயமா இருக்கறனால இது பெட்டரா இருக்கும் சார். கோ பட் ஆனா நீங்க ஒரு நல்ல லைஃப் வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை தவிர்த்துக்கிறது பெட்டரான இதா இருக்கும் சார். அண்ட் இதுக்கு அடுத்த கிரேடு வந்து பாத்தீங்கன்னா இது சார். சார் இது வந்து எம்டிஎஃப்னு சொல்லுவோம் சார். இது பேர் எம்டிஎஃப் மீடியம் டென்சிட்டி ஃபைபர் வுட்னு சொல்லுவாங்க. ஆனா இது கம்ப்ரஸ்ட் வுட் தான். அகைன் இத டைரக்ட்டா பார்ட்டிகலை கம்ப்ரஸ் பண்றாங்க சார். இத அரைச்சு கூல் ஆக்கி லிக்விட் ஆக்கி அகைன் சாலிடா மாத்தினா இந்த விஷயம் வரும் சார். ஓகே. அண்ட் இதுல வர்ற எல்லா ப்ராப்ளமும் இதுலயும் வரலாம். பட் இது வந்து பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். இதுல வந்து நடுவுல வந்து அந்த டென்சிட்டி கம்மியா இருக்கும், இதுல வந்து டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இதுல தண்ணி வர்ற மாதிரி இதுலயும் தண்ணி பட்டா பல்ஜ் ஆயிடும். பட் இதை விட இது பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் சார். அது ஸோ கொஞ்சம் நம்ம போகலாம். இதுல வந்து உள்ள வந்து எந்த ஹோலோவும் இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ் இல்லாம டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால சார் இதையும் வந்து கிச்சனுக்கு 200% போடவே கூடாது. கிச்சனுக்கு எம்டிஎஃப் சில பேர்லாம் சஜஸ்ட் பண்ணி லைக் எனக்கு பரவாயில்ல ஒரு பட்ஜெட் கம்மியாக வேணும்லாம் நம்ம ஆர்டர் எடுத்தா போதுன்ற ஒரு மைண்டில் போடுறாங்க சார். நாங்கள் எம்டிஎஃப்ல கிச்சன் பண்ண மாட்டோம். நாங்கள் அந்த ஒரு கிரேடில் போய் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ திருப்பி வந்து எனக்கு ப்ராப்ளம்னு சொல்கிற விஷயத்த நம்ம எப்போவுமே செய்ய மாட்டோம் சார். ஸோ இது வந்து எம்டிஎஃப்ல நாங்கள் கிச்சன் பண்ணுறது இல்லை. இதை வந்து அப்பார்ட் ஃப்ரம் கிச்சன் சார், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு லாஃப்ட்டோ டிவி யூனிட்டோ ஈவன் தண்ணி படாத பாத்ரூம் வால் இல்லாத ஏரியாவில் இருக்க ஒரு வார்ட்ரோபோ இந்த மாதிரி இடத்துக்கு எனக்கு எக்கனாமிக்கலாக வேணும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்குதுன்ற விஷயத்துக்கு வி கேன் ட்ரை எம்டிஎஃப். பட் இதை சஜஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் என்னோட சஜஷன் கிடையாது.
பட் வி கேன் ட்ரை போடுறது தப்பு இல்லைன்ற மாதிரியான விஷயமா நம்ம இது சொல்றோம் சார். இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார்? இது 10 out of 7 8 வரைக்கும் நம்ம போலாம். நாட் ஃபார் கிச்சன், ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா வேற இடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம். பெட்ரூம்ல நம்ம வேற யூஸ் பண்ணனா சார் பெட்ரூம்ல தாராளமா யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்ல. பட் அந்த நம்ம என்ன பார்க்கணும்னா பெட்ரூம்ல பண்ணும்போது அதுக்கு பேக் சைடு வால் should not be a bathroom wall. ஓகே. சோ பாத்ரூம் வால்ல நம்ம ஓதம் வந்துச்சுன்னா இது ப்ராப்ளம் வரும் சார். அது சோ அதனால நம்ம பாத்ரூம் வால் இல்ல அப்படிங்கும்போது மற்ற இடத்துக்கு இது வேணா ட்ரை பண்ணலாம். அதுவும் நம்ம பார்த்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் பட்ஜெட்டை நினைச்சா நம்ம இது போகலாம் சார். இல்லைனா வந்து we can directly go with the next material சார். அந்த நெக்ஸ்ட் மெட்டீரியல் போயிடலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சார், ஆஃப்டர் இந்த பார்ட்டிகல் போர்டு அண்ட் MDF தாண்டினா அடுத்த விஷயம் வர்றதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த HTHMRன்ற ஒரு மெட்டீரியல் சார். HTHMRன்னு சொல்லுவோம் சார் இது. அண்ட் இது பார்த்தா கிட்டத்தட்ட MDF மாதிரியே தான் தெரியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி MDF விட டென்சிட்டி வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணும் சார். தண்ணி பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. தண்ணியில் ஊறிடக்கூடாது இது, பட் தண்ணி பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் BWR கிரேடு வரைக்கும் இன்னைக்கு வந்து நல்ல பிராண்டில் இப்போ செஞ்சுரி, ஆக்சன்டஷா, கிரீன் இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை டென்சிட்டி நம்ம போர்டு யூஸ் பண்ணும்போது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகிறதில்ல, டெர்மைடும் ஒன்றும் ஆகிறதில்ல சார். பட் இதை நீங்கள் கேபினெட்ஸுக்கு எல்லாமே உள்ள வர ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து இது போடுறோமான்னு கேட்டால் சில கம்பெனிஸ் போடுறாங்க சார். பட் கேபினெட்ஸுக்கு நாங்கள் வந்து HTHMRO இல்லை வந்து இதுவும் நம்ம கேபினெட்ஸுக்கு போடுறதில்ல. ஒன்லி ஃபார் ஷட்டர்ஸ், மேலே வர டோர் இருக்கு இல்லைங்களா, டோரில் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து சார் கிளாசி ஃபினிஷ், அக்ரிலிக் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ் வந்து நம்ம டைரெக்டாக ப்ளை மேலே அப்ளை பண்ணும்போது ஒரு அன்டுலேஷன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சார். அந்த அன்டுலேஷனே தெரியக்கூடாது, எனக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக சர்ஃபேஸ் வேணும்னு இருக்கிறப்ப நம்ம அந்த மேலே வர ஷட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து நம்ம HTHMR போடுறோம் சார். நல்லா வரும், ப்ராப்ளம் வராது. கேபினெட்ஸுக்கு வந்து we have to directly move on plywood segment சார். நம்ம HTHMR கேபினெட்ஸுக்கு போடுறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம plywood segment போடுறோம் சார். HTHMRக்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ சார்? ஃபார் ஷட்டர்ஸ் will give you 9 out of 10. பட் கேபினெட்ஸ் will give you 3 out of 10. MDFக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ ரேட் எந்த அளவுக்கு வேரி சார்? இதை விட இது ஒரு 30 to 40% ஹையர் இருக்கும் சார். 30 to 40% ஹையராக இருக்கும். வுட்டை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் சார்? வென் கம்பேர் டு MR கிரேட், நான் கிரேடை வச்சு நான் சொல்கிறேன் சார். அப்படி பண்ணும்போது பிளைவுட்டுக்கு ஈக்குவலண்டான ப்ரைஸாக வந்துடும் சார். ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரைஸ் தான் வரும். பட் நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து இப்போ அந்த ஷட்டர்ஸ்க்கு வந்து பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் போடுறதில்ல. கஸ்டமர் கிளாசி ஃபினிஷ் வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து HTHMR போடுறோம். சில கஸ்டமர்ஸ் எனக்கு HTHMR வேண்டாம், எனக்கு வந்து எல்லாமே பிளைலேயே பண்ணுங்கன்னு சொன்னாலும் பிளைல பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாங்கள் அப்படியும் போடுறோம். பட் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா அப்படி வரும்போது மேட் ஃபினிஷ் போய்க்கோங்க. கிளாசி ஃபினிஷ் போனால் ஒரு அன்இவென்னஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேட் ஃபினிஷ் போய்க்கலான்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவோம் சார். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் பிளைவுட் செக்மெண்ட் சார். சார் காமனாக இன்றைக்கும் 25 வருஷம் 30 வருஷமாக பிளைவுட்டில் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாத கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க சார். நிறையா அந்த சென்ஸ் ஒரு அவுட் ஆஃப் 100 ஒரு 80 to 90% பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த இஷ்யூ வந்து வரக்கூடாது சார். நல்ல இடத்துல நல்ல பிராண்டு போட்டு நல்ல ஒரு ஒர்க்மேன்ஷிப்பை வச்சு பண்ணுற கிச்சனுக்கு எதுவுமே வரக்கூடாது சார். இதுதான் உண்மை. பட் இதில் என்னன்னா சார், அந்த பிளைவுட் செக்மெண்ட்டில் நம்ம 2 வகையாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பிராண்டு பிளைவுட் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம மெயினாக பார்க்கணும் சார். ரெண்டாவது என்ன கிரேடு பிளைவுட் சார். அந்த பிராண்ட்லயே சே ஃபார் எக்ஸாம்பிள் எது கிரேடுன்னு சொல்றீங்க? இதுதான் கிரேடா சார்? இதுல வர்றது தான் கிரேடு சார். கீழ ஒரு MR, BWR, BWP, அதுல வந்து ஒரு பிளைவுட்லயுமே சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செஞ்சுரி, ஷெரான், கிரீன் பிளை, கிட் பிளை, அது போக ட்ரோஜன், மிகாசா, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் பிராண்ட்ஸ் கூட டைப்ஸில் இருக்கும். நம்ம வந்து அதில் எந்த பிராண்ட் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும். இந்த பிராண்ட் எல்லாத்துலேயுமே அதுக்கும் தனி கிரேட் இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். இப்போ நீங்கள் வந்து சார் செஞ்சுரி நீங்கள் போகிறீங்கன்னா செஞ்சுரியில் 50 ரூபாய்க்கும் பிளைவுட் இருக்குது சார், 150 ரூபாய்க்கும் பிளைவுட் இருக்குது சார். ஓகே. பட் ஆனால் பொதுவாக செஞ்சுரியில் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது. அதுதான் கிரேடு தான் ரொம்ப முக்கியம் சார். சார் காமனாக எங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுறோம்னா சார், நான் செஞ்சுரி பிளை போட்டு தரேன்ற பேரில் கஸ்டமருக்கு தெரியலங்கும் போது நான் அந்த செஞ்சுரியிலேயே இருக்கிற பேசிக் பிளையை வச்சு நான் பண்ணேன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் சார். அது நான் செஞ்சுரி பிளையே போட்டாலும் அது எந்த இடத்துக்கு எந்த கிரேடு யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து அதோட லைஃப் வந்து வரும் சார். அண்ட் வி யூஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 5 பிராண்டு தான் வந்து மார்க்கெட்டில் லீடிங் சார். அது போக நிறைய இருக்காங்க, இப்போ நல்ல பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமருக்கு நமக்கு வந்து என்ன தேவையோ, எந்த இது அவங்க சொல்கிறாங்களோ, அவங்க ஆர்கிடெக்ட்ஸ் என்ன இது ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, கஸ்டமருக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதோ அந்த பிளைவுட நம்ம போட்டு தரோம். நாங்கள் இதுதான் பண்ணுவோம்.
அந்த அதாவது பிளைவுட்டோட கிரேடு சார். கிரேடுமே வந்து அது என்ன கிரேடு எந்த இடத்துக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சார் காமனா பிளைவுட்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரேடு வரும் சார். ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பிளைவுட்னு இருக்கும். அடுத்தது எம்ஆர் கிரேட் பிளைவுட்னு வரும். பிடபிள்யூஆர் கிரேட், பிடபிள்யூபி கிரேட், 4 கிரேடு வரும் சார். ஸோ கமர்ஷியல்ன்றது ஒரு ஒரு இருக்கிறதுல பேசிக் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பிளைவுட் சார். அது வந்து நம்ம வந்து மற்ற ஒரு வீட்டுக்கோ ப்ராஜெக்ட்ஸ்க்கோ வேண்டாம்னு சொல்கிறோம். அடுத்தது எம்ஆர் கிரேடு பிளைவுடுங்கும் போது பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ் சார். எம்ஆர்னு அதுலேயே வரும். அண்ட் இது வந்து 303 செக்மெண்ட்ஸில் இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் கிச்சன் நீங்கள் தைரியமாக வேற இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு வேண்டாம் சார். எம்ஆர்ஏ நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ் சார் இது. பட் இது வந்து ஒரு ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் தண்ணி ஊற்றி துடைக்கிறேன், மாப் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன், இந்த மாதிரி இடத்துக்கு இது ப்ராப்ளம் வராது. பட் ஒரு கண்டினியூஸ் டிப்பிங் ஆஃப் வாட்டர், ஒரு சிங்கில் ஒரு ப்ராப்ளம், இல்லை ஒரு ஓதம் அடிக்குது, ஒரு நானே ஒரு கழுகி நான் தெரியாமல் உள்ள டெய்லி அப்படியே வச்சுட்டேன், இந்த மாதிரி கண்டினியூஸ் டிப்பிங் ஆஃப் வாட்டருக்கு இதுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை எடுத்து நம்ம கிச்சனுக்கு நீங்கள் இப்போ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். அதனால கிச்சனுக்கு இது நம்ம போடுறது இல்லை சார். கிச்சனுக்கு we have other 2 grades. அண்ட் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பிடபிள்யூஆர் கிரேட், இன்னொன்று பிடபிள்யூபி கிரேட். ஸோ நம்மகிட்ட 2 கிரேட் ஆஃப் பிளைவுட் காமனாக எல்லாத்துட்டையுமே பிடபிள்யூஆர் அண்ட் பிடபிள்யூபி 2 கிரேட் ஆஃப் பிளைவுட் இருக்கு. அண்ட் பிடபிள்யூஆர்னு சொன்னால் பாய்லிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சார். பிடபிள்யூபின்னு சொன்னால் பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப். நாங்கள் கிச்சனுக்கு பாய்லிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட போகிறதில்ல. டைரக்டா பிடபிள்யூபி கிரேட் பிளைவுட்டே நம்ம போறோம் சார். அண்ட் பிடபிள்யூபின்றது இட் கம்ஸ் அண்டர் 710 710 கிரேட்ல வரும் சார். ஒரு பிளைவுட் மேக் பண்ணும் போதுமே இந்தியன் நாம்ஸ் படி இதுக்கு கிரேடு போட்டு தான் பண்ணணும். இந்த கிரேடு பிளைவுட்டை நம்ம கிச்சனுக்கு போடும்போது தான் வந்து இதோட லைஃப் வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீனல் பாண்டிங் இருக்கும் சார். பிளைவுட் மேக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லேயர் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த லேயரும் ஃபீனலில் பாண்ட் ஆகிருக்கும் சார். ஒரு டெர்மைட்னாலேயோ ஒரு வேற ஏதாவது பூச்சியோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உள்ள அஃபெக்ட் ஆகி இந்த பாண்டிங்கை பிரேக் பண்ண முடியாது. இந்த பிரேக் பண்ணாதனால இது தண்ணி பட்டாலோ தண்ணி ஊறினாலோ எதுவும் ஆகாது. இதை மெரைன் கிரேடு பிளைவுட்னு சொல்லுவாங்க சார். இந்த தண்ணியிலேயே மிதக்கிற அளவுக்கு இருக்கிற கிரேடு தான் சார் இது. ஸோ இந்த மாதிரி கிரேடில் நம்ம கிச்சன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம பூச்சி அரிச்சிருச்சு, கரையான் பிடிச்சிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இல்லாமல் பண்ணணும்னா இந்த பிடபிள்யூபி கிரேடு தான் சார் நம்ம போடுறோம். நம்ம காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப கமர்ஷியலுக்கும் இந்த பிடபிள்யூபிக்கும் கம்பேர் சார் காமனாக வந்து எம்ஆர் கிரேடு பிளைவுட் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பிராண்ட். ஒரு 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா 85 ரூபா வரைக்கும் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வந்து வரும் சார். இதுவே நீங்கள் பிடபிள்யூபி போயிட்டீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 90 ருபீஸில் ஆரம்பிச்சு 110 120 ருபீஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சார். இந்த கிச்சனுக்கு இந்த நான் சொன்ன இந்த மாதிரி பிராண்டை தவிர நான் பிராண்டில் சில நல்ல பிளைவுட் இருக்குது சார். பட் நாங்கள் அதை போகிறதே இல்லை. ஏன்னா அதுக்கான ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்காது சார். இது வந்து உண்மையாலுமே பெட்டர் பிளைவுட் தானவா, அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி செக்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக இல்லாதனால நம்ம இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் we have to blindly go with பிராண்டை தான் எடுக்கவே கூடாது சார். ஓகே, நம்ம கண்டிப்பாக பிராண்டை நம்பி தான் போகணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நம்மகிட்ட பிராண்ட்லேருந்து சப்போர்ட் கிடைக்குன்றதுனால நம்ம கண்டிப்பாக நான் சொன்ன ஏன்னா அதில் ஒரு பெரிய இது வந்துருச்சு, 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே கரையான் வந்துருச்சு, இல்லை தண்ணி பற்றி ஓதம் விழுந்து வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராய் வர்றது போது கம்பெனி நம்ம கூட கம்பெனி வந்து ரெண்டாவது சார் அந்த பேர் கிடக்கூடாதுன்றதுக்காக தே ஹேவ் ஒரு குவாலிட்டி செக்ஸ் இருக்கும், ஒரு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு அந்த மரம் செலெக்ஷனே வந்து அவங்ககிட்ட பெரிய டீம் இருக்கும் சார். இந்த மரம் தான் போடணும், இந்த க்ளூ தான் போடணுன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அதில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ப்ரூவன் பிராண்ட் எல்லாமே வந்து இருக்கிறனால we have to go with proven brand plywoodல நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாது. இது இப்படி தான் செய்யணும் சார். அண்ட் இதுக்கு தாண்டியும் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா WPC சார். இந்த பிளைவுட்டுக்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளவா இருக்கும் சார்? பிளைவுட் நீங்கள் பிடபிள்யூபி கிரேட் பிளைவுட் நீங்கள் போகிறீங்க ஃபார் கிச்சன்னா 10 out of 10 கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுதான் ஒரே ஆப்ஷன் சார், நமக்கு பெட்டர் ஆப்ஷன் அதுதான். ஓகே. அண்ட் இதுலேயும் சார் நம்ம வந்து தண்ணி வாட்டர் ப்ரான் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் சார். தண்ணி நிறையா படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிங்கோட ஏரியா, ஒரு பாத்ரூமுக்குள்ள ஒரு பண்ணுற வேனிட்டி கேபினெட்ஸ், ஒரு ஹேண்ட் வாஷ் கேபினெட்ஸ், பாத்ரூம் வாலோட பேக் சைடு ஓதம் அடிக்கிற மாதிரி இருக்க ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் தான் நம்ம வந்து வி சஜஸ்ட் WPC சார். இது WPC PVC வேற, UPVC வேற, WPC வேற சார். ஸோ WPCன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வுட் அண்ட் பிளாஸ்டிக் காம்போசிட் மிக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்லஸ் இந்த மாதிரி வந்து ஹாலோ ஸ்பேஸ் இருக்காது சார். இதுல ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து பிளைவுட் மாதிரியே வந்து ஃபுல்லா வந்து இதுல நம்ம சாலிடா மேல லாமினேட் ஒட்டிக்கலாம், எட்ஜ் பேக்கிங் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார். அப்ப ஃபினிஷிங் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரே மாதிரியே ஈவனாவே கிடைச்சிரும் சார். இது டிஃபரன்ஸே தெரியாது. ஸோ இது வந்து 365 டேஸ் நீங்க தண்ணியிலே ஊற வச்சாலும் இதுல எந்த ப்ராப்ளம்
ப்ராப்ளமே வராது சார். இது வந்து எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் சார். மழையோ வெயிலோ எந்த விஷயத்தில் வேணாலும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். நம்ம எங்கெங்க இடம்லாம் தண்ணி அதிகமாக படுமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம போகிறோம், WPC போகிறோம் சார். அண்ட் சார் இங்கே தான் நம்ம வந்து அந்த நம்ம ஹைப்ரிட் மாடுலர் கிச்சனை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயத்தில் இருக்கோம் சார். சார் லைக் நான் பண்ணுறது எங்கள் உட்ஸ்பாவில் நம்ம பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா வி டூ PVC, UPVC, அலுமினியம் கிச்சன். நான் தனியாக அலுமினியம் கிச்சனே டிஸ்பிளே வச்சுருக்கேன். அலுமினியம் கிச்சன் பண்ணுறோம் அண்ட் பிளைவுட் கிச்சன் பண்ணுறோம், WPC கிச்சன் பண்ணுறோம். எல்லாம் பண்ணினாலும் சார் இதை தாண்டியும் உட்ஸ்பாலன்னு சொல்லி ஒரு ஹைப்ரிட் கிச்சன் லான்ச் பண்ணோம் சார். அது போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், காமிச்சிருந்தோம். பட் அந்த இதில் என்ன அப்படின்னாங்க சார், எந்த இடத்துக்கு எது போகணுன்ற ஒரு ரைட் செலெக்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும் சார். மீன்ஸ் தண்ணி ரொம்ப நிறையா படுற இடம் எல்லாம் நான் சொன்ன மாதிரி சிங்கோ, வேனிட்டி கேபினெட்டோ, ஹேண்ட் வாஷோ, பாத்ரூம் ஏரியாவோ எல்லாம் WPCயில் போய் மற்ற இடம் எல்லாம் வந்து ரைட் செலெக்ஷன் ஆஃப் BWP கிரேட் கேபினெட்ஸ் போய் மேலே அக்கர்லிக் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அலுமினியம் வேணுமோ, ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் அலுமினியம் போட்டு எந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளம் வராத மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதா ஹைப்ரிட் சார். எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே கிச்சனில் 2 மெட்டீரியல் 3 மெட்டீரியல் இன்கார்பரேட் பண்ணி ஹைப்ரிட் பண்ணி பண்ணுறோம் சார். அண்ட் ஆல்ரெடி ஒரு 40-50 வீடு நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து 40-50 வீடு நம்ம இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி சார். ஈவன் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வரும் காலத்தில் இதுதான் ட்ரெண்ட் ஆகும், இதுதான் மார்க்கெட்டுன்னே நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். நம்பி இருக்கோம் சார். எங்கள் ஃபேக்ட்ரியில் எங்ககிட்ட எல்லாத்துக்குமே டீம் இருக்குது சார். நம்ம போன வீடியோவில் காமிச்ச மாதிரி ஆல்மோஸ்ட் 40 மெம்பர்ஸ் ஒரு பெரிய டீம் வச்சுருக்கோம். ஸோ இந்த டீமில் எங்கிட்ட அலுமினியம் பண்ணுற டீமும் இருக்குது, PVC, UPVC, பிளைவுட், அக்கர்லிக்கு எல்லாத்துக்குமே டீம் இருக்குன்றதுனால கஸ்டமருக்கு ரைட் பிளேஸில் ரைட் சாய்ஸை வச்சு பெட்டர் திங்ஸாக நம்ம வந்து ஹைப்ரிடாக லான்ச் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப கஸ்டமருமே இதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு புதுசாகவும் இருக்குது, நல்லா இருக்குது சார் இது. அண்ட் இதில் ஒரே ஒரு சின்ன இது சார், இதுக்கு தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு டச் பண்ணியிருந்தேன். அது வந்து ஹார்ட்வேர் ஸ்பாட்டு சார். ஹார்ட்வேர் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பிராண்டு சூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துக்கு சூஸ் பண்ணுறோன்ற விஷயம் இருக்குது சார். நல்ல பிராண்டு சூஸ் பண்ணுறோம், நல்லா போடுறோம், 10 வருஷம் சர்டிஃபைடு வாரண்டி தரோம் சார். ஹார்ட்வேர்ஸுக்கும் 10 வருஷம் சர்டிஃபைடு வாரண்டி தரோம், ரஸ்ட் வாரண்டி தரோம் சார். இது வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஹார்ட்வேருக்கு மட்டுங்கிறப்போ அப்போ நாங்கள் வச்சு மிச்ச கபோர்டுக்கு இந்த சார் எங்களோட ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேருக்கு தனி வாரண்டி, ஒர்க்குக்கு தனி வாரண்டி, பிளைவுடுக்கு தனி வாரண்டி அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராஜெக்ட்டுக்கு தான் வாரண்டி தரோம் சார். 10 இயர்ஸ் டோட்டல் வாரண்டி தரோம் சார். இதில் வந்து சர்டிஃபைடாக தரோம். நம்ம வந்து வாயில சொல்ற வாரண்டி வேற சார். சார் உங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படி இல்ல, அது இல்ல சார். நான் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னோட லெட்டர் ஹெட்ல என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் நான் இது தரேன், நீங்க வேணாலும் போஸ்ட் பண்ணுங்க வாரண்டி சர்டிஃபிகேட்டை. ஸோ அது மாதிரி எதுக்கெல்லாம் வாரண்டி வரும், எதுக்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எதை என்ன பண்ணணும், இது எல்லா விஷயங்களையும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டு ப்ராப்பராக கொடுத்துருப்போம் சார். அண்ட் இது 10 வருஷம் அன்கண்டிஷனல் வாரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார். அதில் சூப்பர் சார். நிர்மல் சார், நீங்கள் ஹார்ட்வேரை பற்றி தொடங்கலை, பட் ஆனால் அதை தொடங்கினா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஹார்ட்வேரை பற்றி தனியாக இன்னொரு வீடியோஸ் வந்து இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிர்மல் சார்கிட்ட வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவரோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நம்ம யூடியூப்லேயே நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். இதுக்கப்புறம் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த சின்ன பட்ஜெட் வீட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னு தாண்டி அவர் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. போன வீடியோவில் பார்த்து ஆர்டர் கொடுத்த பல பேர்த்துக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக சார். சார் நீங்கள் தேங்க்யூவோட நிறுத்திட்டீங்க சார். நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சாரியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சாரியும் சொல்லணும் சார். சார் தேங்க்யூன்ற விஷயம் வந்து சார் லாஸ்ட் டிசம்பர் 21 இந்த ஒரு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஆச்சு சார். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 45 டேஸ் ஆச்சு. 45 டேஸ் ஆச்சு சார். இந்த 45 டேஸில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200-300 கால்ஸ் மேலே வந்து எனக்கு வந்திருக்கும் சார். ஒரு 400 கால்ஸ் பக்கம் வந்திருக்கும் சார். அந்த கால்ஸில் ஒரு 10-20 ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் போயிட்டோம் சார். அண்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைனில் இருக்குது சார். இந்த எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்த கஸ்டமர்ஸுக்கு நான் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இதில் ஏன்னு கேட்டால் சார் நான் அந்த 16 வருஷம் சார், நான் இப்போ அதில் சொன்ன மாதிரி 2011 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 2026 இருக்கோம் சார். 16th இயராக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரெப்புடேஷன்ஸ் இருக்குது சார். அதை தாண்டியும் வந்து எனக்கு ஒரு பெரிய கஸ்டமர் பேஸ் வச்சுருக்கோம் சார். அதில் ரெஃபர் ஆகி அதில் கூட்டிகிட்டு வர கிளைண்ட் செக்டர் வேறு சார். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இது நம்ம கம்பெனின்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே நின்று நான் இல்லாமையே என் ஸ்டாஃப் இல்லாமையே அவங்க கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளைண்ட்ஸை வந்து
வந்து நான் பார்த்துருக்கேன் சார். எனக்கு இந்த வீடியோவில் புது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா சார் வெளியூர்ல இருந்து பர்டிகுலராக வந்து இப்போ தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், கேரளாவில் இருந்து எங்கெங்க இருந்தோ கால்ஸ் வருது. வந்தவங்க எல்லாமே ஒரு வேர்ட்ஸை நம்பி, ஒரு வீடியோவை நம்பி பெரிய ப்ராஜெக்ட்ஸை வந்து எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அதுலேயும் பர்டிகுலராக நேம் சொல்லியே சொன்னால் இன்னும் அவங்க கஸ்டமர் இன்னும் ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோ மெயினாக இந்த வீடியோவோட பர்பஸே வந்து அந்த வீடியோவை பார்த்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணோம். அண்ட் அதில் கூட ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இது இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போயிருக்கோம் சார். அண்ட் பர்டிகுலராக ரைட் ஃப்ரம் நம்மளை இந்தியாவோட எண்டில் இருந்து ஆரம்பித்தா சார், கன்னியாகுமரியில் கந்தசாமி ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர் பாபுராஜ் சார், அவரோட வீடு அவர் ஃபுல்லாக செட்டிநாடு டைப்பில் வந்து அந்த வீடு பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸுங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம பண்ணுவோம், ஆன் ப்ராசஸில் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரியில் அந்த வீடியோ போகிறோம், நம்ம பண்ணுறோம் அது. அண்ட் டாக்டர் பாபுராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்தால் நாங்குநேரி மிஸ்ஸஸ் பிரியா மேடம்னு சொல்லிட்டு அவங்க பாம்பேயில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீடு புதுசாக அவங்க சொந்த ஊரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீடும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கான ஒரு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். அண்ட் திருநெல்வேலியில் இன்னொருத்தர் இருக்கார் சார், அவர் குமரவேல் சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். கமிங் டு மதுரையில் ஆனந்தி மேடமும் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அவங்களோட வீடும் வந்து டிசைன் முடிச்சாச்சு, ஒர்க்கிங் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஆனந்தி மேடமுக்கு பண்ணிட்டோம். ஜானி சார் ஃப்ரம் மதுரை, காசி விஸ்வநாதன் சார் ஃப்ரம் மதுரை, இது 3 பேரும் வந்து மதுரையில் ஒர்க் பண்ணோம். அண்ட் திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் வி ஆர் டு ஸ்டார்ட் வித் கேவிகே பில்டர்ஸ்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட். கமிங் டு உடுமல்பேட்டில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கு எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க மிஸ்ஸஸ் மகேஸ்வரி மேடம் அண்ட் மோகன்ராஜ் சார். அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மிங் 20th வந்து கிரகப்பிரவேசம் அவங்க வீடு ஆல்மோஸ்ட் 90% அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உடுமல்பேட்டில் நம்ம போய் வீடியோ பண்ணுவோம் சார், அதுவும் கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் பொள்ளாச்சியில் ஒரு 3-4 வீடு நம்ம ஆல்ரெடி இதில் இருக்குது. ஸோ அதில் மெயினாக பொள்ளாச்சியில் வந்து தர்மேந்திரன் சார் அண்ட் இன்னொரு மேடம் நந்தினி மேடம். ஸோ இவங்க 2 இதுவுமே ஆல்ரெடி ஒரு பாதி இதில் போயிடுச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம் சார். எகைன் ஆன் டிசைன் ப்ராசஸில் இருக்குது, முடிச்சோடனே நம்ம கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுவோம் சார். அண்ட் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சிங்காநல்லூரில் நம்ம தேவராஜன் சார்னு இருக்காங்க. அவங்க வீடு இன்னும் டைல்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, பட் எங்ககிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணி எங்ககிட்ட டிசைன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே வேணுன்ற விஷயம் எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் சந்தியா நாயர் மேடம் ஃப்ரம் பன்னிமடை, ஸோ அவங்களுக்கான தேங்க்ஸும் நான் சொல்லிக்கிறேன். அவங்களது வந்து ஜஸ்ட் நேற்று தான் எங்களுக்கு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எனக்கு வந்ததே ஊட்டியில் இருந்துங்க, மிஸ்ஸஸ் சாந்தி மேடம். எனக்கு உங்களோட பழைய ஃபாலோயர்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களோட வீடும் 2 கிச்சன், அவங்களுக்கு ஒரு மெய்டு கிச்சன், ஒரு பெரிய கிச்சன், 2 கிச்சன். மற்ற ஒர்க்கும் வந்து அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியரிங் ஸ்டேஜ் நம்ம ஒர்க் பண்ணி முடிக்க போகிறோம். சாந்தி மேடம்க்கும் ரொம்ப தேங்க்யூ. சேலமில் ஆர்கிடெக்ட் கௌதம் சார் அண்ட் ஹஸ்தம்பட்டியில் ஒரு சார் இருக்கார், டக்குன்னு என்னால் நேம் ரீகலெக்ட் பண்ண முடியல. அவருக்கு ஆன் ப்ராசஸ் இன்னும் முடியல, பட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கள்ளிமந்தயத்தில் மல்லீஸ்வரன் சார், அவரும் வந்து நம்ம வீடு பார்த்து வந்தவர் தான். அவர் கள்ளிமந்தயத்தில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப், பஸ் ஸ்டாப்லேயே வந்து ஹார்ட்வேர் ஷாப் ரன் பண்ணிருக்காரு மல்லீஸ்வரன் சார். அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அவர் ப்ராஜெக்ட்டும் வந்து டிசைன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அவரும் டைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் த ப்ராஜெக்ட் அது. அண்டு நம்ம ஈரோடில் வந்து சென்னிமலையில் ஒரு மேடமோடது நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். அவங்களது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் இட் டு கன்ஃபார்ம் ஆன்லைனில் இருக்க மாதிரியான விஷயமா இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியாத பட் ரெடி டு ஒர்க்குன்னு இருக்கிற மாதிரி ஒசூரில் வந்து மிஸ்ஸஸ் திலகா மேடம் அண்ட் ஆர்கிடெக்ட் சுதா மேடம், இவங்க 2 பேர்த்துக்கும் நான் வரேன்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்கேன். பட் வெயிட்டிங் ஃபார் மீ டு கன்க்ளூட். மற்ற விஷயம் எல்லாமே பிளான் பண்ணிட்டோம், பட் அது கன்ஃபார்ம் மட்டும் ஆகாமல் இருக்கு. நான் இதோட உங்கள்கிட்ட நான் நிறுத்திக்கிறேன். லென்த்துக்கு வடிவேல் சொன்ன மாதிரி போதும் லென்த்தாக போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எனக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு சார். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா சார், எங்களுக்கு நீங்கள் இத்தனை நேரம் சொன்ன விஷயத்தில் கல்யாண கல்யாணம் பண்ணவங்களையில உட்கார வச்சு அவர் பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு பண்ணணும்னு சொன்னப்போ அதுலேருந்து ஒரு லீட் எடுத்து. ஆமாம் சார், ஈவன் நீங்கள் கல்யாண மாலைன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. கல்யாண மாலை டீமில் இருந்து விஜய் சாரும் வந்து எங்களை பார்த்துட்டு போயிருந்தாரு. அவரோட பெரியப்பா வந்து சென்னையில் பிரமிட் நடராஜன் சார், அவர் வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு. பட் இதை சொல்லும் போது நான் அந்த சாரி சொல்லணுன்ற ஒரு விஷயமும் அடுத்து நான் கேட்கலாம் தான் சார். அது சார் சாரி யாருக்கு அப்படின்னா சார்
மெயினாக பர்டிகுலராக ஒரு சென்னை பேஸ்டு அந்த சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து நான் வந்து அவங்களோட ஃப்ளோர் பிளான் வாங்கினேன் சார். அவங்களுக்கு இன்னும் என்னால் எஸ்டிமேட் கொடுக்க முடியல சார். ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 எஸ்டிமேட்டுக்கு மேலே பெண்டிங் வச்சுருக்கேன் சார். கண்டினியூஸ் ட்ராவல், கண்டினியூஸ் இந்த விஷயம் இருக்கிறதுனால, அதுவும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு மீட்டப் வந்து நானே பண்ணணும், என்னோட ஸ்டாஃப்ஸை விட அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நான் பெட்டராக புரிஞ்சுக்குவேன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால சார், அந்த ஃபஸ்ட்டு மீட்டப் வந்து ஒரு ரேப்போ கிரியேட் ஆகிறதுக்காக வந்து நானே பண்ணணும்னு ஃபீல் இருக்கனால என்னால் அவங்களுக்கு இன்னும் வந்து போக முடியல, என்னால் சில கோட் கொடுக்க முடியல. அண்டு நீங்கள் இன்னும் பண்ணலை, கண்டிப்பாக நம்மக்கிட்ட பண்ணணுன்ற ஐடியா இருந்ததுன்னா கம் அகெயின், கண்டிப்பாக நான் வந்து நம்ம பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம். அண்ட் கம்மிங் வீக்கில் வந்து அகெயின் ஐம் கம்மிங் டு பிளானிங் டு சென்னை சார். சென்னை அண்ட் அந்த சர்க்கிளில் எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது சார். யாருக்குமே என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல, அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சாரி. அண்ட் கம்மிங் வீக்கில் நான் வரேன் சார், ஸ்டே பண்ணுறேன். சென்னையிலேருந்து யார் யாரெல்லாம் எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் என்கிட்ட கோட் வேணும்னு நினச்சிருந்தாங்களோ பண்ணுறாங்க, பண்ணல, இதெல்லாம் செகண்ட் பார்ட் சார் இது. ஏன்னா நான் ஒரு 100 கிளைண்ட் அட்டன் பண்ணுறேன்னா 100 பேருமே எங்கிட்ட பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது சார், அது பண்ணவும் முடியாது சார் அது. ஸோ எங்கிட்ட பண்ணுறாங்கன்றதை தாண்டி ஒரு மீட்டப், ஒரு ரேப்போ கிரியேஷன், ஒரு ஐடியா, ஒரு இந்த ஷேரிங், இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஐ எம் கம்மிங் டு சென்னை. நான் கூடிய விரைவில் நான் யாருக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ போஸ்ட் பண்ணுங்கள். வர வாரத்தில் நான் வந்து ஒரு 1 வீக் சென்னையிலே இருந்து யார் யாருக்கெல்லாம் கோட் வேணுமோ, என்ன ஐடியாஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் வந்து பண்ணலான்ற பிளானில் இருக்கேன் சார். அண்ட் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னால் கோட் கொடுக்க முடியாத போச்சோ, யார் யாருக்கெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனோ கோட் கொடுக்குறதுக்கு, அவங்களுக்கு தான் வெரி சாரி. பட் ஐ எம் ட்ரைங். கண்டிப்பாக வந்து ரொம்ப சூனே வந்து நம்ம இது பிளான் பண்ணுவோம். அண்ட் ஈவன் உங்களுக்கு நினைக்கலாம், அப்போ இந்த வீடியோ போடுறதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கான்னு நினைக்கலாம். பட் இதே வந்து காலையில் 7 மணிக்கு பண்ணி உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கோம். 9 மணிக்குள்ள முடிச்சாகணும், அப்பதான் வந்து கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் நிர்மல் சார். உங்களோட லாங் டெஸ்டிமோனியல் ஷான்பிக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி வேற யாருமே கொடுக்காத ஒரு விஷயம், டெஸ்டிமோனியல் இவ்வளோ ஒரு லென்த்தாக கொடுத்து. நிறைய பேர் எல்லாரும் எங்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க இந்த நடந்திருக்குங்கிறது, யாரும் மறைச்சது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ சொன்னது இது சாதாரண விஷயம் கிடையாது சார். ஏன் அதை நான் பண்ணேன் அப்படின்னா சார் காமனாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க்கை பார்த்து பண்ணுறது செகண்ட் சார். அது யார் வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது அவுட் ஆஃப் ட்ரஸ்ட் பில்டிங் அந்த விஷயம் வந்துடும் சார். எதுவுமே பார்க்காம ஒரு ஊரில் இருந்து அவுட் ஆஃப் ஒரு வீடியோ மட்டுமே பார்த்து இவ்வளோ ஒரு விஷயம் கொடுக்கறது, அது வந்து இது வந்து சின்ன வேல்யூ இல்லை சார். ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறது இல்லை சார். ஒரு வேல்யூ நம்மகிட்ட கொடுக்கும்போது அதை நம்மளை பார்த்து, நம்ம ஃபேக்ட்ரியை பார்த்து, அதுவும் நான் சொன்ன மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சார். இங்கே இதுக்காக கன்னியாகுமரியில இருந்தும் இதுக்காக திருநெல்வேலியில இருந்தும் இங்கே வந்திருக்காங்க சார். வந்து பார்த்து 1 hour 2 hour என் டீம் கூட ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேண்டாம், எது பண்ணால் எப்படி வரும், அந்த வீட்டுக்கு டிசைன்ஸ் என்ன வேணும், எல்லாமே கூட உட்காந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கும் பெட்டர் ஃபீல் கிடைக்குது சார். அதுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி இதை பண்ணி கொடுத்த ஷானுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. அண்ட் இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இதில் பண்ணின வீடியோஸ் எல்லாமே, பண்ணின வீடுகள் எல்லாமே ஒன்று வந்து அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம், பெட்டராக கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு தெரிய வைக்கிறோம். அது இல்லாமல் இன்னைக்கு கொடுத்த அத்தனை எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து ரொம்ப வர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த நேரம் வந்து வர்த்தான நேரமாக அவர் வந்து நம்மளுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்து இன்டீரியரில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். டவுட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஐடியா இருக்குது இந்த இன்டீரியர்லன்னு சொன்னால் அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி போஸ்ட் பண்ணுற யாராவது 2 பேர்த்துக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா அண்ட் ஒரு க்ரியேட்டிவ் டவுட்டு, அந்த டவுட்டுக்கு வந்து ஷான்பி சார்பாக உங்கள் மொபைல் நம்பர் சேர்த்தே போஸ்ட் பண்ணிடுங்க. அதில் பெஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்களே ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம். இட்ஸ் மீ ஷூர். ஏன்னா இந்த வீடியோ இது நீங்கள் சொன்னதுனால ஷான்பி சார்பா 2 வீடும், நிர்மல் சார்பா 2 வீடும் பண்ணுவோம். 4 வீடாவே நம்ம கொடுப்போம் சார். வீடு இல்லை, கிஃப்ட். அதான் கிஃப்ட் 4 பேருக்கு. ஓகே, 4 பேருக்கு 4 வீடு கொடுக்குற அளவுக்கு நம்ம வளரல, வளர்ந்தா வீடும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். கண்டிப்பாக ஷான்பி சார்பாக இருக்கட்டும் இல்லை உட்ஸ்பான் சார்பா அந்த பேக் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, நம்ம உட்ஸ்பால இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து நாங்குநேரியிலேருந்து ஜித்து வந்திருக்காங்க. ஹாய் ஜித்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் இதை புக் பண்ணேன்னு சொல்லி எங்கிட்ட நிர்மல் சார் சொன்னார். எப்படி இருந்துச்சு? நீங்கள் பார்த்த வீடியோக்கும் இங்கே வந்து பார்க்குறப்பவும் இந்த வித்தியாசம் மேட்ச் ஆச்சா, இல்லை அது ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருந்துச்சா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் நேரில் கட்டியிருக்கோம், சரியா? நாங்கள் வீடியோ பார்த்தோம், உங்கள் வீடியோ பார்த்தேன், அதில் கரெக்டாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி சொன்னீங்க அப்படியே நேரில் சேமாக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் கிடையாது.
சூப்பர். நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பார்த்தீங்க? நானும் அம்மா அப்பா எல்லாரும் பார்த்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக அம்மா தான் வந்து ஃபுல்லாக வீடியோ நிறைய பார்த்தேங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி பில்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான கான்செப்டில் இன்ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க? இல்லை, யூனிக்காக இருக்கணும், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, புக் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உட்ஸ்பாவில் வந்து இன்னைக்கு 2வது டெஸ்டிமோனியல் சொல்ல முடியாது, நம்ம வியூவர்ஸு உட்ஸ்பாவை பார்த்து இன்னைக்கு வந்து வாக்கின் வந்திருக்காங்க. அகிலா மேம் அண்டு கல்யாணகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார் வீடியோ எப்படி இருந்துச்சு? வீடியோ பார்த்ததுக்கும் உட்ஸ்பாவினுடைய விசிட்டும் எப்படி இருந்துச்சு? சார் ஆக்சுவலாக சொன்னால் வீடியோ பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிர்மல் சாரும் சரி, நம்ம புனிதா மேடம் சரி, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது ஒரு சாதாரண மக்களுக்கு கூட புரியிற மாதிரி தெளிவாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து நல்லா புரிய வச்சுங்க பண்ணாங்க. அது போக நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆர்டர் முடிஞ்சதுங்க, நம்மளது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறவங்க கொடுத்தாச்சுங்க. வந்திருக்கிறவங்க அது முடி போகுதுங்க. நாளைக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்கங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க இன்டீரியர் பற்றி. புரியுது. இவங்க 2 பேரும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நமக்கு டிசைன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சூப்பர் மேம். அது ரொம்ப சந்தோஷங்க. சூப்பர். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், வீடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இது வந்து ஷான்பியை பற்றி, ஷான்பியோட விளாக். இல்லை, நம்ம இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி, இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இது எங்கே போய் பார்க்குறது என்னங்கிறது தெரியாகும் போது நம்ம இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தோம். ஸோ வீடியோ வந்து ஒரு மாதிரி எஜுகேட்டிவாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் சொன்னீங்க, எல்லாம் கரெக்டாக, அதாவது நீங்கள் ஹைலைட் பண்ணீங்க கரெக்டாக. சரி, அப்போ நம்ம வந்து ரைட், நம்ம இது பார்க்கலாம். ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், நிறைய உங்கள் உஸ்பா மாதிரி நிறைய பிராண்டும் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் இதை பார்த்துலாம். அப்போ இதில் ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. சரி, இது ஒரு கமர்ஷியலாக தெரியல, நீங்கள் வீடியோ எடுத்தது அது மாதிரி தெரிஞ்சுது. சரி, ஓகே, பர்பஸாக இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி வந்தோம். வந்து நேரில் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி நம்ம என்ன நினச்சோமோ அந்த பர்பஸ் சர்வ் ஆச்சு. சூப்பர். அதனால் நல்லா வீடியோ இஸ் குட். அண்ட் மோரோவர் இவங்க ப்ரொஃபஷனலும் வந்து ஒரு இது பேசிக்கலி இது வந்து ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ். கரெக்ட். ஸோ அவங்க அதை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா தோ தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதோட சேர்ந்து இதுவும் ஜெல் ஆகும்போது நல்லாயிருக்கு. இதே வேற நான் வந்து மற்ற பிராண்ட்லாம் பார்த்துருக்கேன், மற்ற ரினோடு கம்பெனிலாம் நான் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். பட் அங்கே இருக்கிற நம்ம ரிசப்ஷனும் சரி, இல்லாட்டி அங்கே இருக்கிற நம்ம இதுவும் வந்து சீம்ஸ் வெரி ஹைலி கமர்ஷியல் மாதிரி இருந்தது. புரியுது. இங்கே வந்து ஒரு கார்டியல் இருந்தது அண்ட் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. சூப்பர். அதனால் நல்லா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். சார் மேடம்கிட்ட லாஸ்ட் கொஸ்டின் மேம், எந்த ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் ஆன, அதாவது எல்லாமே பார்த்துருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தினால தான் டக்குன்னு எங்களுக்கு உட்ஸ்பா பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? 2 விஷயங்க. ஒன்று வந்து சார் ஆகட்டும் இல்லை புனிதா மேடம் ஆகட்டுங்க, அதாவது ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம இதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்டாலும் அது உங்கள் இடத்துக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு நல்லா புரிய வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து எங்களை ஒரு கஸ்டமரை பார்க்கலிங்க. புரியுது. அவங்க வீட்டில் ஒரு வேலை செஞ்சால் எப்படி அவங்க முன்னெடுத்து பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது ஒரு கஸ்டமர் கிளையண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆமாங்க, அது நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆமாங்க. சூப்பர் இருக்கு. ஆமாங்க. சூப்பர். வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா போகும் இல்லையா? இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருந்தால் நம்ம நிறைய ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீடியோவை ரெஃபர் பண்ணலாம், உட்பாவை ரெஃபர் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். அந்த ஒரு சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பேசுறது, நீங்கள் எந்த ஊருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னைங்க, ஆனால் நேட்டிவ் நமக்கு கோயம்புத்தூர் தானுங்க. கோயம்புத்தூர். வீடு கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூர் சூலூரா இல்லை பக்கம்? கண்ணம்பாளையம். கண்ணம்பாளையம். அது வந்து சூலூருக்கு பக்கத்தில் தான். சூலூர் பக்கத்தில். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.